வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யு தனது தனித்துவமான இரட்டை தாக்குதல் நுட்பத்தை பயன்படுத்திய கணத்தில் அவனது பொன்னிற ஈட்டி நீல நிறத்தில் ஒளிரத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அனைவரது கண்களும் அபிமன்யு மீதும் அவன் கைகளில் இருந்த ஈட்டி மீதும் இருந்தன. ஆனால் ஒரு சில கண்களுக்கு மட்டும் அந்த ஈட்டியில் கருப்பு மின்னல் ஒளி மின்னல் பாம்புகள் போல வளைந்து நெளிந்து கொண்டு இருப்பது தெளிவாக தெரிந்தது. நகுலனின் தாக்குதல்களில் இருந்து அபிமன்யு நழுவி ஓடுவதைப் போல தெரிந்தது. ஆனால் அதில் இருந்து தப்பித்துக் கொண்டே அபிமன்யு 1000 மின்னல் தாக்குதலுக்கு தயாராக தொடங்கிவிட்டான். அதனால்தான் நொடிப்பொழுதில் அவனால் இரட்டை தாக்குதல் நுட்பத்தை பயன்படுத்த முடிந்தது. அதுதான் நகுலனையும் திடுக்கிடச் செய்தது. நேருக்கு நேர் நடக்கும் நேரடி சண்டையில் எதிராளியை முடிந்தவரை அவனது தனித்துவமான தாக்குதலை தொடுக்க முடியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இருவர் பங்கேற்கும் போட்டியில் வெற்றியாளர் பலத்தால் முடிவு செய்யப்பட மாட்டார், புத்திசாலித்தனத்தால் மட்டுமே முடிவு செய்யப்படுவார். சரியான நேரத்தில் சரியான நுட்பத்தை கட்டவிழ்த்தால் நம்மை விட வலிமையான வீரர்களை கூட சரித்து விட முடியும். அதனால்தான் பவித்ரோதய நிலையில் இருந்தாலும் நகுலன் கஜசூர நிலையில் இருக்கும் அபிமன்யுவை அவனது தாக்குதலை தொடுக்க விடாமல் விளிம்பை நோக்கி தள்ளிக்கொண்டே இருந்தான். ஆனால் அபிமன்யுவின் வயது சிறியதாக இருந்தாலும் எதிரிகளை அதிகம் பார்த்து விட்டான், போட்டிகளையும் பார்த்து விட்டான். இது போன்ற சண்டைகளில் என்ன நடக்கும் என்பதை அவன் அறிவான். தன்னை விட உயர்ந்த தரவரிசையில் உள்ள ஒரு வீரனை எதிர்கொண்டால் போரை நீட்டிக்க கூடாது என்று தாமா முன்னரே அவனுக்கு தெளிவாக எச்சரித்திருந்தார். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போது வலிமையான தாக்குதல்களை கட்டவிழ்த்து எதிராளியை நசுக்க வேண்டும். அதை பயன்படுத்தி எதிராளியை கொல்ல வேண்டும். அது முடியவில்லை என்றால் தப்பி ஓட வேண்டும். அதையும் மீறி சண்டையை நீடித்தால் அபிமன்யுவின் சக்திகள் தீர்ந்துவிடும். பின்னர் அவன் இரையாகி விடுவான். அபிமன்யுவிடம் மற்ற சிறப்பு நுட்பங்களும் இருந்த போதிலும் இழந்த சக்தியை குறுகிய நேரத்தில் மீட்டெடுக்க தனது பிந்து சக்கர புள்ளிகளை அவன் பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆனால் அதற்கு அவன் பெரிய விலை கொடுத்தாக வேண்டும். பிந்து சக்கர புள்ளிகளில் இருந்து வெளியேறும் சக்திகள் கட்டுக்கடங்காதவை. அவை அவனை உள்ரீதியாக காயப்படுத்தக்கூடும். அதனால்தான் அவன் அவசரமாக செயல்படவில்லை. அபிமன்யுவின் கருமின்னல் தாக்குதலில் முதல் தாக்குதல் நகுலனின் இரத்த புகை கவசத்தின் மீது மோதிய போது அந்த கவசம் கடுமையாக அதிர்ந்து நடுங்கத் தொடங்கியது. அபிமன்யுவின் முதல் தாக்குதலே அதில் பல விரிசல்களை உருவாக்கியிருந்தது. அவனது இரண்டாவது தாக்குதல் இறங்கிய போது போர்க்களமே அதிரும் வகையில் பிரளயம் வெடிப்பதைப் போல ராட்சத வெடிப்பு சத்தம் எதிரொலித்தது. அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த இரத்த புகை கவசத்தை துணியை கிழிப்பதைப் போல அபிமன்யு கிழித்துக் கொண்டே இருந்தான். அந்த கவசம் பல அடுக்குகளால் கட்டப்பட்ட கோட்டை சுவர் போல இருந்தது. அபிமன்யு ஒவ்வொரு அடுக்காக கிழித்தெறிய மின்னல் தெரிப்பதைப் போல சக்திகள் அங்கும் இங்கும் தெரித்தது. வேடிக்கை பார்த்த அனைவரும் இந்த காட்சியை கண்டதும் தங்கள் இருக்கையின் நுனிக்கு வந்துவிட்டனர். குத்தி கிழித்த அபிமன்யுவின் ஈட்டி கவசத்தில் ஒரு துளை போட்டு நகுலனின் மார்பிற்கு ஒரு அங்குல இடைவெளிக்கு அருகே வந்துவிட்டது. அந்த தருணத்தில் நகுலன் துரிதமாக தனது இரத்த சிவப்பு நகங்களை பயன்படுத்தி அபிமன்யுவின் ஈட்டியை தாங்கி பிடித்தான். மின்னல்கள் அவனது கூர்மையான நகத்தில் விழ நகுலனின் கைகள் நடுங்க துவங்கியது. ஆனாலும் விடாப்பிடியாக அந்த ஈட்டியை தாங்கி பிடித்தான். அபிமன்யு வேகமாக ஈட்டியை பின்னால் இழுத்தான். மூச்சிரைத்தபடி நகுலன் தனக்கு முன்னால் இருந்த எதிரியை உற்று பார்த்தான். உன்னை சிறுவன் என நினைத்தது என் தவறுதான். ஆனால் அந்த தவறை நான் மீண்டும் செய்ய மாட்டேன் என்றான். நகுலனின் கண்களில் கொலைவெறி தெரிந்தது. அந்த கொலைவெறி அபிமன்யு மீது அவன் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தியது. நகுலனின் முகத்தில் ஒரு கொலைகார புன்னகை தோன்றியது. அதே சமயம் போரை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி பரவியது. அபிமன்யுவை சிறுவன் என்று கருதி குறைத்து எடை போட்ட பலரும் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்தனர். இவன் எந்த வகையிலும் பலவீனமானவன் அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். அங்கிருந்த ஒவ்வொருவரும் இந்த உலகின் வலிமையான பிரிவுகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருவரின் சக்திகளும் அச்சுறுத்தக்கூடியவை. ஆனாலும் அவர்களின் எவரும் வேதாள குலத்தின் நகுலனை எதிர்கொள்ள துணியவில்லை. ஆனால் இங்கே அபிமன்யு நகுலனை எதிர்கொண்டது மட்டுமல்லாமல் அவனை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளியிருந்தான். நகுலன் தனது இரத்த மூடு பணியின் 2ஆம் கட்டத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானான். சில கணங்களுக்கு முன்பு நகுலன் அபிமன்யுவுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்பை கூட வழங்கவில்லை. ஆனால் இப்போது அவனை அடக்க நகுலன் தனது சக்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நகுலனின் பலம் அதிகரிப்பது சுற்றி இருப்பவர்களுக்கு ஒருவித பதற்றத்தை கொடுத்தாலும் அபிமன்யு அசரவில்லை. அவன் இந்த போரின் வெற்றியை கணக்கிட்டு விட்டான். அதனால் இனி அதை செயல்படுத்துவது மட்டுமே அவனது வேலை.
உண்மையில் இரத்த மூடுபனி நுட்பத்தின் முதல் மற்றும் இரண்டாம் கட்டங்கள் அபிமன்யுவை மிகவும் கவர்ந்தன. இந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு அவன் இந்த உலகில் இருக்கும் பல்வேறு பகுதிகளுக்கும் மற்ற பேரரசுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும். அதனால் அவனை விட வலிமையான நிறைய போர் வீரர்களையும் மிருகங்களையும் எதிர்கொள்ள வேண்டும். அவை வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான போராக இருக்கும். வேதாள குலத்தின் இந்த இரத்தப்பனி நுட்பத்தின் 2 கட்டங்களையும் அபிமன்யு பெற்றார். அவனால் ஒரு அமரோதய வீரனிடம் இருந்து கூட எளிதில் தப்பிவிட முடியும். அந்த எண்ணத்துடன் அபிமன்யு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தனது அனைத்து பிந்து சக்கர புள்ளிகளையும் திறந்தான். அந்த புள்ளிகள் நுழைவாயில்கள் திறக்கப்படுவது போல திறக்கப்பட்டன. திறந்த வெளியில் காற்று நுழைவது போல வெளியில் இருந்து பல்வேறு சக்திகள் அவனது உடலுக்குள் நுழைய துவங்கின. அவனது பலம் 2 மடங்கு வேகத்தில் அதிகரிக்கத் தொடங்கியது. வற்றிப்போன அவனது ஆற்றல் நிரம்பியதால் அவனது முகத்தில் இருந்த சோர்வு மறைந்தது. அவனது உடலில் இருந்து மின்னல் அலைகள் பாய ஆரம்பித்தது. அமைதியாக புன்னகைத்தபடி அபிமன்யு தனக்குள் இருந்த கருமின்னலை திரட்ட ஆரம்பித்தான். அவனது கைகளை சுற்றி கருப்பு மின்னல் வளையங்கள் தோன்றத் துவங்கின. அபிமன்யுவின் கண்கள் இப்போது காட்டுத்தனமானதாக மாறியது. அவனது பலம் கஜசூர நிலையில் இறுதி கட்டத்திற்கு உயர்ந்தது. வேகமாக அதிகரித்து வரும் அபிமன்யுவின் பலத்தைக் கண்ட நகுலன் சிரித்துக்கொண்டே, சிறுவனே, நீ என்ன செய்தாலும் என் இரத்த மூடுபனி நுட்பத்திற்கு ஈடான எந்த நுட்பமும் உன் ஆயுத குப்பையில் இருக்காது என்று ஏளனமாக கூறினார். அவனது பார்வை மீண்டும் அபிமன்யுவின் மீது இருந்த வெறுப்பால் நிரம்பியது. அனைவரும் திகைத்து நின்றிருந்த வேளையில் அபிமன்யு தன் கைகளை இறுக்கி பிடித்து ஒரு முத்திரையை உருவாக்கத் தொடங்கினான். வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மேலும் மேலும் அதிர்ச்சியடைய ஆரம்பித்தனர். சுற்றி இருந்த ஆற்றல் அவனது உடலுக்குள் பாய்வதை அவர்கள் அனைவரும் கவனித்தனர். அவனை சுற்றி ஒரு பச்சை நிற ஒளிவட்டம் தோன்றியது. சில கணங்களுக்குள் அந்த பச்சை நிற ஆற்றல் அவனை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அந்த ஒளி திடீரென்று தீவிரமடைந்தது. அது அனைவரையும் கண்களை மூடிக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தியது. அங்கிருந்த வலிமை வாய்ந்தவர்களில் கூட ஒரு சிலரால் மட்டுமே அதை பார்க்க முடிந்தது. அதில் பரதனின் தேவகுரு, ஆச்சாரிய தாமா, சிவமாதவர் மற்றும் சிலரே அடங்குவார்கள். அவர்கள் அந்த சக்தியை உற்று பார்த்தவுடன் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் அது ஆத்ம உருமாற்ற நுட்பம். ஒரு தெய்வீக நாகத்தின் ஆன்மா ஒரு மனிதனின் ஆன்மாவுடன் இணைவதை கண்கள் விரிய அனைவரும் கண்டார்கள். எரிமலையும் நட்சத்திரமும் ஒன்றாய் வெடிப்பதைப் போல ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. வரம்பற்ற ஆற்றல் அலை 8 திக்கும் சிதறியது. போர்க்களத்தில் பாதி மனிதனாகவும் பாதி நாகமாகவும் ஒரு உருவம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. அபிமன்யுவுக்கு நெருக்கமானவர்களைத் தவிர யாருக்கும் அவனிடம் அப்படி ஒரு நுட்பம் இருப்பதே தெரியாது. அபிமன்யுவும் இந்த நுட்பத்தை அனைவருக்கும் முன்பாக வெளிப்படுத்த விரும்பவில்லை. இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை. அபிமன்யுவின் சக்தி நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் அதிகரித்ததை உணர்ந்த நகுலன் கோபத்துடன் கர்ஜித்தான். இது ஒரு அரிய வகை நுட்பமாக இருக்கிறது. இது அவனது சக்தியை பவித்ரோதய வீரனுக்கு நிகராக உயர்த்தியுள்ளது. இந்த சிறுவனை பிடித்து சென்றால் தலைவர் நிச்சயமாக எனக்கு பெரிய வெகுமதி அளிப்பார் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். ஒரு தந்திரமான புன்னகையுடன் நகுலன் ஒரு முடிவெடுத்தான். அவன் அபிமன்யுவை பார்த்து, சிறுவனே, உண்மையிலேயே நீ சக்தி வாய்ந்தவன்தான். ஆனால் சிறுவனே, என் பலத்திற்கு ஈடாக நீ இன்னும் தகுதியற்றவன். இப்போது கூட உன் சக்தி கஜசூர நிலையில் மட்டுமே உள்ளது. ஆனால் நான் பவித்ரோதய நிலையின் 4ஆம் கட்டத்தில் உள்ள ஒரு வீரன். தோற்பதைத் தவிர உனக்கு வேறு வழி இல்லை என்று கர்ஜித்தான். நகுலனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்க கூட அபிமன்யு மெனக்கடவில்லை. அவன் ஒரு தந்திரமான புன்னகையுடன், நகுலா, நான் ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ எந்த நிலை வீரனாக இருந்தாலும் சரி, உயிருடன் திரும்பி செல்லப் போவதில்லை என்றா. இத்தகைய வெளிப்படையான மிரட்டலை கேட்ட நகுலன் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் தனது கைகளை இறுக்கினான். அவனது கைகள் இரத்த சிவப்பு நகங்களாக மாறியது. அவனது கண்கள் இரத்த நிறத்தில் கொடூரமாக காட்சியளித்தது. அவனது பற்கள் கூர்மையான கத்தி போல மாறியது. அவன் 2 கைகளையும் விரித்து கண்களை அகல திறந்து தனது பற்களை வெளிக்காட்டும் போது மனித உருவ வௌவால் போல அவன் காட்சியளித்தான். அவன் அசுர வேகத்தில் அபிமன்யுவை தாக்கத் துவங்கினான். நகுலனின் வேகத்திற்கு தன்னால் ஈடு கொடுக்க முடியாது என்று அபிமன்யுவுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவன் பீதியடையவில்லை. அவன் தனது நிலபூத சக்தியின் ஒரு பகுதியை தனது கவசத்திற்குள் செலுத்தி அதை முழுவதுமாக மூடினான். பஞ்சபூத சக்திகளில் ஒன்று தன்னிடம் இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். நகுலனின் அசுரவேக தாக்குதல்களால் அபிமன்யு பின்னுக்கு தள்ளப்படுவதைக் கண்ட
பல முகங்களில் புன்னகை தோன்றியது. ஆனால் அபிமன்யுவின் கைகளில் உருவாகிக் கொண்டிருந்த முத்திரையை கவனித்த சூரியவர்மன் ஆச்சரியத்துடன், இந்த சிறுவன் எந்த தாக்குதலுக்கு தயாராகிறான்? இந்த நுட்பத்தை இவன் இதற்கு முன்பு பயன்படுத்தி நான் பார்த்ததில்லையே என்றார். அப்போது வத்சலாவின் குரல் அவர் காதுகளில் ஒலித்தது. வேட்டையரே, இந்த போட்டியில் அபிமன்யுவால் வெற்றி பெற முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கவலையுடன் கேட்டா. அவளுக்காகத்தான் அபிமன்யு இந்த போட்டியில் கலந்து கொண்டான். அதனால் அது அவளை பதட்டம் கொள்ள வைத்தது. அதைக் கேட்டு சூரியவர்மன், வத்சலா, உண்மை என்னவென்றால் இவ்வளவு சக்தி வாய்ந்த பவித்ரோதய வீரனுக்கு முன்னால் என்னாலேயே அதிக நேரம் நிற்க முடியாது. அபிமன்யு முன்பு போலவே தனது சக்தியை அதிகரித்துள்ளான். அவன் கலாபதியை கொன்றான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அந்த போரில் அவனுக்கு களியரக்கனும் சராயும் உதவின. இந்த போரில் அவனால் அவற்றை நேரடியாக பயன்படுத்த முடியாது. அதனால்தான் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை இந்த போட்டியில் அபிமன்யு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. நகுலன் தந்திரசாலி. மேலும் அவனது நுட்பங்கள் எதுவும் சாதாரணமானதாக இல்லை. அவனது மிகப்பெரிய பலம் இரத்த சிவப்பு மூடுபனியாகும். இது அபிமன்யுவை போன்ற 2 வீரர்களை ஒரே நேரத்தில் எளிதாக எதிர்கொள்ள அவனுக்கு உதவக்கூடியது என்று கூறினார். அப்போது வத்சலாவின் முகம் மாறியது. அதைக் கண்ட சூரியவர்மன், ஆனாலும் நீ நம்பிக்கை இழக்காதே. அவன் அபிமன்யு. முடியாததை சாத்தியமாக்கும் பழக்கம் அவனுக்கு அதிகம் உண்டு. அவனை தோற்கடிப்பது நகுலனுக்கு எளிதாக இருக்காது. நீ போரில் மட்டும் கவனம் செலுத்து என்றார். தன் இதயத்தில் வத்சலா அபிமன்யுவை விரும்புகிறாள் என்பதை சூரியவர்மன் அறிந்திருந்தார். அதனால் அவளை ஆறுதல் படுத்துவதற்காகவே அதை அவர் கூறினார். ஆனால் அபிமன்யுவின் சக்தி தற்காலிகமாகத்தான் அதிகரித்து இருக்கிறது என்பதை அவர் அறிவார். அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அபிமன்யு நகுலனை தோற்கடிக்க தவறினார் நிலைமை படுமோசமானதாக மாறிவிடும் என்பதையும் அவர் அறிவார். அபிமன்யு நகுலனின் தாக்குதலை தடுத்துக்கொண்டு மட்டும்தான் இருந்தான். அதனால் அனைவரின் கண்களும் அவன் அடுத்து என்ன செய்வான் என்பதையே பார்த்து கொண்டிருந்தன. ஆனாலும் அவனது கைகளில் நில ஒளியால் நிரப்பப்பட்டு கருப்பு மின்னலுடன் வெடித்து சிதறும் ஒரு பயங்கரமான நெருப்பு பந்து தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இந்த சிவப்பு நகங்களை அகல விரித்துக்கொண்டு தன்னை நோக்கி விரைந்து வரும் நகுலனை பார்த்த அபிமன்யு, நகுலா, இந்த நுட்பம் வேதாள குலத்தை சேர்ந்தது என்று கேள்விப்பட்டேன். அதை உங்களுக்கே கொடுப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன் என்று சிரித்தான். அந்த வார்த்தைகளை கூறிவிட்டு அவன் நின்று கொண்டிருந்த குன்றின் உச்சியில் இருந்து வானை நோக்கி பறந்தான். சந்திர மின்னல் தாக்குதல் என்று அவன் கர்ஜித்தான். சந்திர மின்னல் தாக்குதல் ஆகாச குல தலைவரின் மந்திர மோதிரத்தில் இருந்து அவன் கண்டெடுத்த நுட்பம். அதை அவன் நகுலனை நோக்கி ஏவினான். பிறை வடிவிலான ஒரு சக்தி அதிவேகத்தில் நகுலனை நோக்கி பாய்ந்து சென்றது. காற்றை கிழித்துக் கொண்டு வந்த சந்திர மின்னல் தாக்குதல் முன்னோக்கி பாய்ந்த போது காதை பிளக்கும் சத்தம் 8 திக்கும் எதிரொலித்தது. அனைவரும் காதுகளை மூடிக்கொண்டனர். கொடூர தாக்குதல் ஒன்று தன்னை நோக்கி வருவதைக் கண்ட நகுலன் தனது ரத்தம் தோய்ந்த நகங்களால் அதை தடுக்க முயன்றான். அடுத்த கணமே கவசத்தின் மீது அந்த தாக்குதல் மோதியது. ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு ஏற்பட்டது. அந்த பகுதி முழுவதும் சிவப்பு நிற புகையால் சூழப்பட்டது. எங்கும் புகையாய் பரவி இருக்க போர்க்களம் முழுவதுமாக மூடப்பட்டது. யாருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு கணம் அமைதி நிலவியது. வெடிப்பின் எதிரொலி அனைவரின் காதுகளிலும் வெடி வைத்தாற் போல ஒரு சத்தத்தை உருவாக்கியது. அவர்கள் காதுகள் சரியாக அருகில் இருப்பவர் பேசுவதை கேட்பதற்கு சில நொடிகள் ஆனது. அவர்கள் காதுகள் சரியானதும் அவர்கள் பார்வை போர்க்களத்தின் பக்கம் திரும்பியது. போர்க்களத்தை மூடியிருந்த புகை மெதுவாக விலகத் தொடங்கியது. அனைவரும் ஆர்வத்தோடு காத்திருந்தனர். இந்த 2 வீரர்களுக்கும் இடையிலான போரின் இறுதி முடிவு என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கான விடைகளை அறிய மர்மமும் கற்பனையும் கலந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை பாக்கெட் எஃப்எம்மில் தொடர்ந்து கேளுங்கள். வாழ்க்கை பயணத்தில் ஒருவன் எல்லாவற்றையும் பணயம் வைக்க வேண்டிய தருணம் ஒன்று வரும். பிரம்மதீரனாக மாறுவதற்கான அபிமன்யுவின் பரபரப்பான பயணத்தில் அந்த தருணம் இப்போது வந்திருந்தது. சந்திரபுரியில் நடைபெற்ற துவாரகர் குல போட்டியின் போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கூடியிருந்தனர். அனைவரும் மூச்சை பிடித்துக்கொண்டு தங்கள் கண்முன் நடந்து கொண்டிருந்த தீவிரமான போரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். உதிரபுரியைச் சேர்ந்த நகுலனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையிலான இந்த போட்டி இப்போது ஒரு மாபெரும் போராக மாறியிருந்தது. அபிமன்யு தனது சந்திர மின்னல் தாக்குதல் நுட்பத்தை பயன்படுத்தி
நகுலனை தடுமாற செய்து கொண்டிருந்தான். அபிமன்யுவின் தாக்குதல்களைக் கண்டு நகுலன் திகைத்து போனான். அபிமன்யு கலாபதியின் மந்திர மோதிரத்தில் இருந்து இந்த நுட்பத்தை கைப்பற்றி இருந்தாலும் அவன் இன்னும் முழுமையாக இந்த நுட்பத்தை கற்றுத் தேரவில்லை. தாமா வற்புறுத்தலின் பேரிலேயே அவன் அதை ஆரம்பித்திருந்தான். ஆனால் அதை முடிப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. முதலில் தாமா அவனை இந்த நுட்பத்தை கற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்திய போது அபிமன்யு விரக்தி நிறைந்த முகத்தோடு அவரை பார்த்து, ஆச்சாரியரே, இப்போது இது எதற்கு? நான் இதை தேவைப்படும் போது கற்றுக்கொள்கிறேன். இப்போதைக்கு கஜசூர நிலையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வழியை பார்க்கிறேன் என்றார். அப்போது தாமா அவனை எச்சரித்து, அபிமன்யு, பிரம்மக்கலையின் உயர்ந்த இடத்திற்கு சென்றால் அனைவரையும் அடக்கிவிடலாம் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உனது பிரம்மக்கலை நிலையை விட நீ கற்றுக்கொள்ளும் போர் நுட்பங்கள்தான் உன்னை காப்பாற்றும். ஒரு புதிய நுட்பம் கிடைத்தால் அதை உடனே கற்றுக்கொள்ள முயற்சி செய். காலப்போக்கில் மெதுவாக நீ அதில் தேர்ச்சி பெற்றாலும் பரவாயில்லை. பிரம்மக்கலை என்பது கொடிக்கம்பம் அல்ல, உயரத்தை நோக்கி ஏறி கொடியை பறிக்க. அது ஒரு கோபுரம். கோபுரத்தின் வலிமையே அடித்தளத்தில்தான் இருக்கிறது. முதலில் அடித்தளத்தை அமைக்க வேண்டும், பின்னர் மெதுமெதுவாக கோபுரத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதை கற்றுக்கொள்ள வைத்தார். ஆனால் அவர் சொன்ன அந்த அறிவுரைதான் இப்போது அபிமன்யுவை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. அபிமன்யு அமைதியாக தனது ஆச்சாரியருக்கு நன்றி தெரிவித்தார். அபிமன்யுவின் சந்திர மின்னல் தாக்குதலின் சக்தியைக் கண்டு நகுலனும் அதிர்ச்சியடைந்தார். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போக ஆரம்பித்தது. பார்க்க சிறுவன் போல இருக்கிறான், ஆனால் இடைவிடாது தாக்குகிறான். இவனுடைய சக்தி பலவீனமாக இருப்பதைப் போல தெரிகிறது. ஆனால் அடுத்த நொடியே இவன் வீறு கொண்டு எழுகிறான். இவனிடம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. ஒன்று இவனை கொல்ல வேண்டும், இல்லை இவனை சிறைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் இந்த போரை சீக்கிரம் முடித்துவிட்டு தலைவரிடம் இவனை பற்றி கூற வேண்டும் என்று முடிவெடுத்தான். இப்போது நகுலன் மனதில் ஓடும் ஒரே எண்ணம், எப்படியாவது சந்திர மின்னல் தாக்குதலை தடுக்க வேண்டும். அதை முடிவு செய்து தனது இரத்த நகங்களை கூர்மையாக்கினான். அவனது நகம் குத்தி கிழிக்கும் கத்தி போல கூர்மையானது. அது சந்திர மின்னல் தாக்குதலோடு மோதும் போது மாபெரும் பிரளய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பில் நகுலன் பின்னோக்கி தள்ளப்பட்டான். அபிமன்யுவின் தாக்குதலால் பின்னுக்கு தள்ளப்பட்ட நகுலன் மீது அனைவரின் கண்களும் திரும்பின. அனைவரும் தன்னையே உற்று பார்ப்பதைக் கண்ட நகுலனின் கண்களில் கோபமும் கொடூரமும் நிரம்பியது. அவன் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டான். உண்மையில் அவ்வளவு அருகில் இருந்து தாக்கினால் யாராலும் அதை சமாளிக்க முடியாது. அபிமன்யு பயன்படுத்தியது சந்திர மின்னல் தாக்குதல். அதற்கு எதிராக நிற்க இரத்த மூடுபனி நகங்கள் ஒன்றும் அவ்வளவு வலிமையானது அல்ல. அது தோல்வியுறும் என்று நகுலனுக்கு தெரியும். இருந்தாலும் குறுகிய காலத்திற்குள் அந்த தாக்குதலின் வீரியத்தை குறைக்க அவன் அதை பயன்படுத்தினான். ஆனால் அவன் அபிமன்யுவால் நசுக்கப்பட்டதைப் போல அனைவரும் கருதினர். இந்த மோதலில் நகுலன் மட்டுமல்ல, அபிமன்யுவும் சற்று பின்னுக்கு தள்ளப்பட்டான். ஆனால் நகுலன் ஒரு பயங்கரமான நிலையில் இருந்தான். அவனது உடைகள் கிழிந்து போயிருந்தன. தலைமுடி களைந்து காணப்பட்டது. அவன் ஒரு பிச்சைக்காரனைப் போல தெரிந்தான். அதனால்தான் அனைவரும் அப்படி நினைத்தனர். தன்னை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிய அபிமன்யு மீது கொலைவெறி கொண்டான் நகுலன். அவன் முகம் கோபத்தால் சிவந்தது. பற்களை கடித்தபடி அவன் அபிமன்யுவை நோக்கி திரும்பினான். ஆனால் திரும்பியவுடன் அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. நகுலன் தளர்ந்து போன இந்த தருணத்தை அபிமன்யு வீணாக்க விரும்பவில்லை. அபிமன்யுவின் கையில் அடுத்த தாக்குதலுக்கான சக்தி வாய்ந்த முத்திரை ஒன்று உருவாக ஆரம்பித்தது. இந்த முறை அவனது முத்திரையில் நிலபூத சக்தியும் இணைந்தது. ஏனெனில் அவனது மற்ற ஆற்றல்கள் அனைத்தும் வற்றி போய்விட்டது. அனைத்து சக்தியும் அபிமன்யுவின் ஈட்டியில் திரண்டு நிற்க அபிமன்யு பேய் போல முன்னோக்கி பாய்ந்து தனது ஈட்டியால் தாக்கினான். வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல பாய்ந்து வந்த ஈட்டி நகுலனின் மார்பை நேராக துளைத்தது. ஒரு வேதனையான அலறல் போர்க்களத்தில் எதிரொலித்த போது நகுலனின் கண்கள் அகல திறந்தன. அவனது உடலில் இருந்து இரத்தம் ஒரு நீரூற்று போல பீரிட்டது. அது அவனது உடல் முழுவதையும் நனைத்தது. அவனது அழுகை அனைவர் முதுகுத்தண்டிலும் ஒரு குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. கண்கள் முழுவதும் இரத்தத்தால் சிவந்த நிலையில் இருந்த நகுலன் வானத்தை பார்த்து கத்தினான். போரில் தோற்றுவிட்டோம் என்பதை நகுலனால் உணரக்கூட முடியவில்லை. ஆனால் அபிமன்யுவின் வெறிகொண்ட கண்களில் வெற்றி புன்னகையை பார்த்தபோதுதான் தோற்றுவிட்டேன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். தன்னை விட பலவீனமான, தன்னை விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய
ஒரு வீரனிடம் தோற்றுப்போனதை அவனால் நம்ப முடியவில்லை மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உதிரபுரியின் சக்தி வாய்ந்த வீரர்களில் ஒருவராக திகழ்ந்த நகுலனின் முகம் வெளிரி போயிருந்தது. அவன் எங்கு எழுந்து நின்று தாக்கி விடுவானோ என்று யோசித்த அபிமன்யு ஈட்டியை அழித்துக் கொண்டே முன்னால் வந்தான். நகுலனை பார்த்து, நான் தான் சொன்னேனே, உன் எதிரே நிற்பது அபிமன்யு ரகுநந்தன் என்று. என் பேரரசை தாக்கிய ஒவ்வொரு வீரனையும் மிருகத்தையும் நான் கொன்று அழிப்பேன் என்றா. அபிமன்யுவின் முகம் கோபத்தால் எரிந்தது. அவனது கண்கள் கருமையாக மாறியிருந்தன. அவனுக்குள் இருந்த ஈரமும் கருணையும் முழுமையாக அழிந்து போனதைப் போல தோன்றியது. அந்த கணத்தில் அபிமன்யு தன்னை உயிருடன் விட விரும்பவில்லை என்பதை நகுலன் புரிந்து கொண்டான். இருந்த போதிலும் தன் எஞ்சிய பலத்தை ஒன்று திரட்டி அவன் இரத்தத்தை காரி துப்பி, சிறுவனே, நீ எங்கு ஒளிந்தாலும் உதிரபுரியின் வேதாள குலம் உன்னை கண்டுபிடிக்கும். அவர்கள் உன்னை உயிருடன் விடமாட்டார்கள் என்றார். அதை கூறிவிட்டு நகுலன் தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவன் முத்திரைகளை உருவாக்க அவனது முகம் சிவக்க ஆரம்பித்தது. அவனது உடலுக்குள் இருந்த சக்தி வேகமாக உயரத் தொடங்கியது. காற்றில் மிதந்து கொண்டிருந்த நகுலனின் சக்தி அதிகரிப்பதைக் கண்ட அபிமன்யு உஷாரானா. மரணத்தின் விளிம்பில் இருந்த போதிலும் நகுலன் ஏதோ ஒரு ஆபத்தான திட்டத்தை தீட்டுகிறான் என்பதை அபிமன்யு உணர்ந்தார். அபிமன்யு துரிதமாக ஒரு கவசத்தை உருவாக்கி அதன் மூலம் தன் உடலை மூடினான். தனது சொந்த சக்திகள் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டன என்பதையும், இவ்வளவு நெருக்கமாக ஒரு தாக்குதல் நடந்தால் அதன் விளைவுகள் தன்னை கடுமையாக பாதிக்கும் என்பதையும் அவன் அறிந்திருந்தான். அபிமன்யு தனது தற்காப்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு உரத்த குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. அபிமன்யு, நகுலனிடமிருந்து விலகிச் செல் என்று கத்தியது அந்த குரல். அது தாமாவின் குரல். அவர் அடர்த்தியான இரத்த புகையால் சூழப்பட்டிருந்த நகுலனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அபிமன்யு தாமாவை நோக்கி திரும்புவதற்குள் நகுலனின் மார்பில் இருந்து ஒரு பயங்கரமான சக்தி வெடித்து சிதறியது. ஒரு சிவப்பு ஒளி அபிமன்யுவை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த சிவப்பு ஒளியில் இருந்த சக்தியை அபிமன்யு உணர்ந்த கணமே அவன் முகத்தில் கவலை தோன்றியது. பதற்றமடைந்த அவன் தன் உடலை சுற்றியிருந்த கவசத்தை வலுப்படுத்த தன்னிடம் மீதமிருந்த சக்தியை முழுவதுமாக பயன்படுத்தினான். தனக்குள் இருக்கும் சக்தியையும் சரி, தன்னை நோக்கி வரும் சக்தியையும் சரி அவனால் கணிக்கவே முடியவில்லை. அதனால் கண்களை மூடிக்கொண்டு தன் சக்தியை அருவி போல கொட்டினான். அந்த சிவப்பு ஒளி அபிமன்யுவின் கவசத்தை தாக்கியது. அதை பார்த்தபோது துவாரகர் குலத்தைச் சேர்ந்த செல்வராயர், சிவமாதவர் மற்றும் சூரியவர்மன் போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் அனைவரும் தங்கள் இருக்கையில் இருந்து வேகமாக எழுந்தனர். அவர்கள் முகத்தில் ஆழ்ந்த கவலைக்கோடுகள் தோன்ற ஆரம்பித்தன. நகுலனிடமிருந்து இது போன்ற ஒரு ஆபத்தான தாக்குதலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அபிமன்யு மெதுவாக கண்களை திறந்தான். தன் உடலை தொட்டு பார்த்தான். தன் நெற்றியை தொட்டு பார்த்தான். தனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்தபோது அவன் அதிர்ச்சி அடைந்தான். எல்லாம் சரியாக இருந்தது. அவன் உடலில் எந்த காயமும் இல்லை. அவன் நன்றாக இருந்தான். அது அவனை குழப்பமடைய வைத்தது. என்ன நடந்தது என்பதை அபிமன்யு புரிந்து கொள்ள முயன்ற போது சூரியவர்மன், தாமா, சிவமாதவர் மற்றும் பல சக்தி வாய்ந்த நபர்கள் ஏற்கனவே மைதானத்திற்குள் இறங்கியிருந்தனர். அனைவரும் தன்னை அதிர்ச்சியுடன் உற்று பார்ப்பதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து, நீங்கள் அனைவரும் ஏன் மைதானத்திற்குள் வந்தீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். ஒரு கணம் தான் ஏதேனும் விதியை மீறிவிட்டேனோ என்று அபிமன்யு யோசித்தான். ஆனால் பின்னர் தாமாவின் கண்களில் இருந்த கோபத்தை கண்டான். தன் கைகளில் சக்தியை திரட்டிய தாமா காற்றில் மிதந்து கொண்டிருந்த நகுலனின் உடலை தன் பக்கம் இழுத்து, இத்தகைய கோழைத்தனமான மற்றும் இழிவான செயலுக்குப் பிறகு நீ இனி உயிர் வாழ தகுதியற்றவன் என்று கூறி ஒரு வெள்ளி மின்னலை நகுலன் மீது இறக்கினான். வெள்ளி நிற ஒளியால் மின்னிய தாமாவின் கரம் நகுலனின் மார்பில் இறங்கியது. எரிமலையும் இடியும் சேர்ந்து வெடித்தாற்போல ஒரு சத்தம் கேட்டது. நகுலன் பீரங்கி குண்டு போல தூக்கி வீசப்பட்டான். மைதானத்தின் விளிம்பில் இருந்த பெரிய பாறையில் மோதி கீழே உருண்டு தரையில் விழுந்தான். அவனது உடல் ரத்தம் தோய்ந்த நிலையில் கிழிந்த துணி போல அவனது உடல் பாறைகளில் இருந்து உருண்டோடியது. அந்த கணம் அந்த மைதானத்தில் ஒரு மயான அமைதி நிலவியது. தர்பூசணி வெடிப்பது போன்ற ஒரு சத்தம் அனைவரின் காதுகளிலும் எதிரொலித்தது. அது நகுலனின் தலை. அவன் தரையில் இருந்த பாறையில் மோத அவன் தலை வெடித்து சிதறியது. திகைத்து நின்ற கூட்டத்தின் மத்தியில் அபிமன்யுவும் அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் தீவிரமான குரலில், ஆச்சாரியரே, என்ன நடந்தது?
நீங்கள் அனைவரும் ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். தான் இப்போது எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன் என்பதை அபிமன்யு அறியவில்லை. அந்த தருணத்தில் அபிமன்யுவின் நெற்றியில் கருப்பு நிறத்தில் 2 இறக்கைகள் கொண்ட ஒரு மிருகத்தின் அடையாள முத்திரை தோன்றத் தொடங்கியது. அந்த முத்திரை ஒரு பயங்கரமான நுட்பத்தின் விளைவாக கருதப்பட்டது. அபிமன்யு ஒன்றும் புரியாமல் முழித்தார். இவர்கள் அனைவரும் ஏன் இவ்வளவு தீவிரமாக நடந்து கொள்கிறார்கள்? நான் போரில் வெற்றி பெற்று விட்டேன், இனி கவலைப்பட என்ன இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார். இப்படி நினைத்தபடி தரையில் கிடந்த நகுலனின் உயிரற்ற உடலை பார்த்து தன் இறக்கைகளை விரித்தபடி அதை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அபிமன்யு அந்த சடலத்தை நோக்கி வருவதைக் கண்ட பார்வையாளர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்கத் தொடங்கினர். அபிமன்யுவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. மூத்தவர்கள் ஏன் மைதானத்திற்குள் இறங்கினார்கள் என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் முகம் ஏன் பேய் அறைந்தாற் போல இருக்கிறது என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. ஏதோ ஒன்று தவறாக இருப்பது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. மைதானத்தின் நடுவில் அபிமன்யுவின் கண் முன்னே நகுலன் தனது கடைசி மூச்சை விட்டார். அந்த உயிரற்ற உடலை அபிமன்யு உற்று பார்த்தபோது அவனது கண்களில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. அந்த சமயத்தில் வெகு தொலைவில் பரந்த மற்றும் அடர்ந்த காட்டுக்குள் ஒரு பிரம்மாண்டமான குகையில் இருந்து ஒரு கோபமான கர்ஜனை எதிரொலித்தது. அந்த இருண்ட குகையில் வௌவால்கள் மற்றும் பூச்சிகளின் மெல்லிய ஒளிகள் நிறைந்திருந்தன. இறந்த விலங்குகள் மற்றும் மனிதர்களின் எலும்புகள் தரையில் சிதறி கிடந்தன. குகையின் தொலைவில் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்னால் எலும்புகளால் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் ஒரு பெரிய மர்மமான நிழல் அமர்ந்திருந்தது. அதன் உடல் பிரம்மாண்டமாகவும் கருப்பு நிறத்திலும் இருந்தது. அதன் பயங்கரமான கொம்புகள், கூர்மையான நகங்கள் மற்றும் பெரிய பற்கள் அதை பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் காட்டியது. அது ஒவ்வொரு முறை மூச்சு விடும் போதும் காய்ந்த இரத்தத்தின் விஷ நாற்றம் குகை முழுவதும் பரவியது. மேலும் அதன் வாயிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிவந்தன. அது அபிகாசுரன். அபிகாசுரனின் கோபமான குரல் குகை முழுவதும் இடிப்போல எதிரொலித்தது. நகுலனை கொல்ல துணிந்த அந்த பாவியா, பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னை எதிர்க்க துணிந்த அந்த வீரனை நினைவூட்டிய இந்த புது வீரன் யார்? இந்த புது வீரன் யாராக இருந்தாலும் அவனது ஆயுளுக்கான எண்ணிக்கை துவங்கி விட்டது. நகுலனை கொன்றவனின் ரத்தத்தை நான் குடிப்பேன். நகுலனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையிலான போர் ஒரு முடிவுக்கு வந்திருந்தது. அபிமன்யு நகுலனை தோற்கடித்தார். ஆனால் நகுலன் சாகும் தருவாயில் இருந்தபோது ஒரு மோசமான செயலை செய்தார். அதைக் கண்டு கோபமடைந்த தாமா அவனை நோக்கி கொலைகார தாக்குதலை தொடுத்தார். அந்த தாக்குதலில் அவனது தலை வெடித்து சிதறி அவன் கொடூரமான முறையில் இறந்தான். நகுலனை தோற்கடித்ததில் அபிமன்யு மிகுந்த உற்சாகத்தில் இருந்தார். ஆனால் மைதானத்தில் இருந்த அனைத்து மூத்தவர்களும் தலைவர்களும் ஆழ்ந்த கவலையில் இருந்தனர். அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. இவர்கள் ஏன் ஏதோ தேவையில்லாத மரணம் நிகழ்ந்ததைப் போல இருக்கிறார்கள்? நான் தான் போரில் வென்று விட்டேனே. ஒருவேளை நான் என் அடையாளத்தை வெளிப்படுத்தியதை நினைத்து வருத்தப்படுகிறார்களா? அல்லது நகுலன் இறந்ததற்கு வருத்தப்படுகிறார்களா? ஆனால் தாமாதானே அவனை கொன்றா. ஆமாம், அவன் ஏன் அவனை கொன்றா என்று அபிமன்யு மனதில் 1000 சாத்தியக்கூறுகள் வந்து சென்றன. உண்மையில் தான் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறேன் என்பதை அவன் அறியவில்லை. அவனது நெற்றியில் 2 இறக்கைகள் கொண்ட ஒரு விசித்திரமான உயிரினத்தின் அடையாளம் கருப்பு முத்திரையைப் போல பதிந்திருந்தது. வலிமையும் சக்தியும் மட்டுமே நிறைந்திருக்கும் இந்த பிரம்மக்கலை உலகில் அவன் நெற்றியில் பதிக்கப்பட்ட முத்திரை ஒரு ஆபத்தான வித்தையின் தடயம். ஆனால் அப்படி ஒரு அடையாள முத்திரை தன் நெற்றியில் தோன்றியிருப்பதை அபிமன்யு கொஞ்சம் கூட உணரவோ அறியவோ இல்லை. அபிமன்யுவுக்கும் நகுலனுக்கும் இடையிலான போர் இறுதி கட்டத்தை எட்டியவுடன் தான் தோற்கப் போகிறேன் என்ற உண்மையை நகுலன் புரிந்து கொண்டான். தன் மரணம் தன் கண் முன்னே நடனமாடுவதை அவனால் காண முடிந்தது. தனக்கு இன்னும் சில கணங்களே எஞ்சியிருக்கின்றன என்பதை புரிந்து கொண்ட நகுலன் தனது நாக்கை கடித்து இரத்தத்தை வெளியே எடுத்தான். அவனது வாய் முழுக்க இரத்தம் நிறைந்திருக்க அவன் ஒரு சாப மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். வேதாள ரத்தமும் சாப மந்திரமும் இணைந்து வேதாள சாப முத்திரையாக மாறியது. அவன் பற்களை காட்டி சிரிக்கும் போது அவனது பற்கள் முழுக்க இரத்தக்கரை நிறைந்திருந்தது. அந்த தருணத்தில்தான் தாமாவின் பார்வை நகுலன் மீது பட்டது. அந்த இரத்தத்தை பார்த்தவுடன் அவருக்கு ஏதோ ஒன்று தவறாகப்பட்டது. அவர் அபிமன்யுவை பார்த்து கத்தினார். அதற்குள் நகுலன் மந்திரத்தோடு அந்த வேதாள இரத்தத்தை அபிமன்யுவை நோக்கி ஆக்ரோஷமாக துப்பினான். அதை செய்யும் போது அவன் முகத்தில் ஒரு கொடூரமான சிரிப்பு இருந்தது. தான் விட்டாலும் தனது குலம் விடாது என்று இருமார்ப்பு அவன் முகத்தில் தோன்றியது. வேதாள முத்திரையின் சாபம் உன்னை துரத்திக் கொண்டே இருக்கும் சவமே என்று கத்தினான். அவன் மந்திரத்தை கூறி முடிக்கும் போதுதான்
அவனது மார்பில் இருந்து சக்தி வாய்ந்த ஒளிக்கற்றை பாய்ந்தது. அதை பார்த்து பயந்த அபிமன்யு உடனடியாக கவசத்தை போட்டு உடலை மூடினான். அந்த தருணத்தை பயன்படுத்தி வேதாள சாப முத்திரை அபிமன்யுவின் நெற்றியில் ஆணி அடித்தாற்போல் இறங்கியது. வேதாள சாப முத்திரை ஒரு வேட்டைக்குறியாக பதிந்து விட்டது. உண்மையில் நகுலன் புத்திசாலித்தனமான தாக்குதலை தொடுத்தான். வெறும் சாப முத்திரையை மட்டும் வீசினால் அதில் இருந்து அபிமன்யு தப்பிக்க நேரிடும் என்று ஒரு தாக்குதலை தொடுத்து அவனை திசை மாற்றி பின்னர் சாப முத்திரையை வீசினான். அந்த தருணத்தில் அது என்ன வகையான தாக்குதல் என்பதை அபிமன்யுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கவசத்தால் தன்னை மூடிக்கொண்டான். பின்னர் அவன் எழுந்து பார்த்த போது அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அதனால் அவன் தப்பித்து விட்டோம் என்ற நிம்மதியில் இருந்தான். பின்னர் நகுலனின் சடலத்தை நோக்கி சென்றான். யாரையும் பொருட்படுத்தாமல் அந்த சடலத்தை பார்த்து புன்னகைத்து, "நீ தோற்றுவிட்டாய், என் பரிசை நானே எடுத்துக் கொள்கிறேன்" என்று கூறிவிட்டு நகுலனின் மோதிரத்தை எடுத்தான். பின்னர் அவன் தன் சக்தியை பயன்படுத்தி நகுலனின் மோதிரத்தை ஆராயத் தொடங்கினான். அப்போது அவன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அபிமன்யுவுக்கு வேதாள குலத்தின் குருதிமோக தந்திரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. அதை எப்படியாவது பெற விரும்பினான். முதலில் நகுலனின் சிறப்பு தந்திரங்களில் ஒன்று அவன் கையில் சிக்கியது. இருந்தாலும் அவன் குருதிமோக தந்திரம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தான். ஆனால் அதிர்ஷ்டம் அவனை கைவிட்டது. அவன் மோதிரத்தை முழுமையாக தேடினான். அதற்குள் எந்த சிறப்பு தந்திரமும் இல்லை. அப்போதுதான் அவன் கையில் இருந்த ஒரு ஒளிரும் சிவப்பு நிற காகிதத்தை கவனித்தான். அதை படித்த உடனேயே அவன் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது. அவன் மெதுவாக, "இரத்த பனிமூட்ட கடல்" என்றான். இரத்த பனிமூட்ட தந்திரத்தை கண்ட கணமே அபிமன்யு முகத்தில் மகிழ்ச்சி பரவியது. அவன் தன் இருக்கையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அப்போது திடீரென்று அவன் தலையில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது. அவன் நெற்றியில் ஒரு சிவப்பு அடையாளம் தோன்றியது. தலையை பிடித்தபடி அவன் தட்டு தடுமாறிக் கொண்டு இருந்தான். அப்போது அவன் காதுகளில் ஒரு குரல் கேட்டது. "அபிமன்யு, நீ நலமாக இருக்கிறாயா?" என்று தாமாவின் குரல் வருத்தத்தோடும் கவலையோடும் கேட்டது. தாமாவின் குரலில் இருந்த அக்கறையும் கவலையும் அவனால் அறிய முடிந்தாலும் விதி தனக்கு எதிராக எவ்வளவு மோசமாக விளையாடியிருக்கிறது என்பதை அபிமன்யுவால் அறிய முடியவில்லை. தாமாவின் குரலை கேட்ட அபிமன்யு திரும்பி ஒரு தீவிரமான குரலில், "ஆச்சாரியரே, நான் நலமாக இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை" என்றான். அபிமன்யுவின் முகம் வாடிப்போய் இருப்பது தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த தாமா சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டார். இந்த சிறுவன் இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. இந்த முத்திரையின் விளைவுகளை இவன் இன்னும் அறியவில்லை. என்னால் இப்போது அவனுக்கு நேரடியாக உதவ முடியாது. ஆனால் நான் கூடிய விரைவில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். அபிமன்யு முன்னேறி செல்வதற்குள் சூரியவர்மனின் கம்பீரமான குரல் கேட்டது. "சிறுவனே, நில்" என்று கூறிக்கொண்டு விரைந்து வந்தார். சூரியவர்மனின் முகத்திலும் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்த அபிமன்யு, "வேட்டையரே, நீங்கள் என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா?" என்று கேட்டான். அப்போது சிவமாதவரும் அங்கு வந்து நின்றார். சிவமாதவர், தாமா, சூரியவர்மன் இவர்கள் மூவரும் மிகுந்த கவலையுடன் கலக்கத்துடனும் அவன் முன்னால் நின்றனர். அவர்களுக்கு தெரியும் அபிமன்யுவுக்கு என்ன நடந்தது என்று. அபிமன்யு குழப்பத்தில் தவிப்பதை பார்த்த சூரியவர்மன் சிவமாதவரை பார்த்து, "தலைவரே, நான் அபிமன்யுவிடம் சொல்லிவிடவா?" என்று கேட்டார். சூரியவர்மன் உதிரபுரியில் நீண்ட காலம் வாழ்ந்தவர். அவர் மிகுந்த அனுபவசாலி மற்றும் திறமைசாலி. அபிமன்யு நெற்றில் இருக்கும் அடையாள முத்திரையின் அர்த்தம் என்னவென்று அவருக்கு துல்லியமாக தெரியும். சூரியவர்மனின் வார்த்தைகளை கேட்ட சிவமாதவர் ஒரு தர்மசங்கடமான நிலைக்கு ஆளானார். எப்படி பதிலளிப்பது என்று அவருக்கு தெரியவில்லை. இறுதியாக ஒரு தீவிரமான குரலில், "உதிரபுரியின் வேதாள குலத்தை பற்றி உனக்குத்தான் அதிகம் தெரியும். அதனால் எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்" என்று கூறிவிட்டு சிவமாதவர் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். இந்த மூவரும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்ததைப் போல சொல்லவா வேண்டாமா என்று விளையாடிக் கொண்டு இருப்பது அபிமன்யுவுக்கு ஒரு கட்டத்தில் எரிச்சலடைய வைத்தது. சொல்வது என்றால் சொல்லுங்கள், இல்லை என்றால் எனக்கு வழிவிடுங்கள் என்று அவனுக்கு கத்த வேண்டும் போலிருந்தது. ஆனால் அவர்கள் சொல்வதாய் இல்லை. அவன் அங்கிருந்து விலகி வத்சலாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். எப்படி இருந்தாலும் அவனது போட்டி முடிந்துவிட்டது. அடுத்து வரவிருக்கும் போட்டிகளில் அவனுக்கு எந்த ஆர்வமும் இல்லை. மற்றவர்கள் சண்டையிடுவதை பார்ப்பதை விட தனது பலத்தை மீட்டெடுப்பதே சிறந்தது என்று அவன் அறிந்திருந்தான். அதனால் அவன் வத்சலாவை நோக்கி சென்றான். அவன் வருவதை பார்த்த வத்சலா, "அபிமன்யு, உன் நெற்றியில் அந்த அடையாளம் என்ன?" என்று தீவிரமான முகத்துடன் கேட்டார். அவள் வார்த்தைகளை கேட்டதும் அபிமன்யு தன் சிந்தனையிலிருந்து மீண்டான். திடுக்கிட்ட அவன் புருவத்தை சுருக்கி தீவிரமான குரலில், "என்ன அடையாளம்?
என்று கேட்டான். அப்போது ஒரு கனத்த குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. இது வேதாள குலத்தின் ஒரு சிறப்பு நுட்பம். இதற்கு வேதாள சாப முத்திரை என்று பெயர். இதை வேதாள வேட்டை முத்திரை என்றும் அழைப்பார்கள் என்றார் சூரியவர்மன். அவர் அதை கூறும்போது அவர் கண்களில் பயமும் திகிலும் தெளிவாக தெரிந்தன. சூரியவர்மன் சொன்னதை கேட்ட அபிமன்யு அவன் முகத்தில் இருந்த தீவிரத்தை புரிந்து கொண்டு, வேட்டையரே, நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? சாபமுத்திரை என்றால் என்ன என்று கேட்டார். அதற்குள் தன்னை சுற்றியிருந்தவர்களின் கவலை தோய்ந்த முகங்களை மீண்டும் மீண்டும் பார்த்த அபிமன்யு கடுப்பானார். நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்திருந்தாலும் அவர்கள் அதை சொல்லாமல் முகத்தை மட்டும் இப்படி வைத்துக் கொள்வது அவனை வெறுப்படைய வைத்தது. ஆனால் எதற்கும் அஞ்சாத சூரியவர்மன் இவ்வளவு பயத்துடன் இருப்பதை பார்க்கும்போது அந்த வெறுப்பு பயமாக மாறியது. அபிமன்யு தன்னை பார்ப்பதைக் கண்ட சூரியவர்மன் தாழ்ந்த குரலில், சிறுவனே, இந்த சாப முத்திரை வேதாள குலத்தின் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த நுட்பம். இந்த நுட்பம் நேரடியாக தாக்குவதற்காக உருவாக்கப்பட்டதல்ல. இது எதிரிகளை அடையாளம் காட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. வேதாள குலத்தினர் ஒருவரை எதிரியாக கருதினால் அவர்கள் மீது இந்த அடையாளத்தை பதிப்பார்கள். அதன் மூலம் வேதாள குலத்தின் ஒற்றை ஆளுக்கு எதிரியாக இருந்த நீ அதன் பிறகு ஒட்டுமொத்த வேதாள குலத்திற்கும் எதிரியாவாய். வேதாள குலத்தினர் விசுவாச வேட்டை நாய்கள். இந்த அடையாள முத்திரையை பதித்த நபரை பார்த்தால் கருணையை இல்லாமல் வேட்டையாடுவார்கள். எதிரே நிற்பது யார், என்ன, அவருக்கும் நமக்கும் பகை இருக்கிறதா என்று எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. வேதாள குலத்தினருக்கு பிறக்கும் போதிலிருந்து சொல்லிக் கொடுத்த ஒரே மந்திரம், வேதாள வேட்டை முத்திரை யார் மீதாவது இருப்பதை பார்த்தீர்கள் என்றால் அவரை கொன்று விடுங்கள் என்பதுதான். அந்த வெட்கங்கட்ட முட்டாள் நகுடன் சாகும் தருவாயில் தன்னிடம் இருந்த மிச்ச சக்தியை கொண்டு உன் மீது அந்த அடையாளத்தை பதித்து விட்டான் என்றார். அபிமன்யு கண்கள் விரிந்தது. சூரியவர்மன் மீண்டும் தொடர்ந்தார். இனி நீ எப்போதெல்லாம் உன் சக்திகளை பயன்படுத்துகிறாயோ அப்போதெல்லாம் வேதாள வேட்டை முத்திரை பிரகாசிக்கும். வேதாள குலத்திற்கு நீ எங்கு இருக்கிறாய் என்பது துல்லியமாக தெரியும். பிறகு அவர்கள் உன்னை கண்டுபிடித்து கொன்று விடுவார்கள் என்றார். இப்படி சொல்லிவிட்டு சூரியவர்மன் தன் முஷ்டிகளை இறுக்கி பிடித்து தன் முன்னால் இருந்த கல் மேஜையின் மீது ஓங்கி அடித்தார். அது நொடிப்பொழுதில் வெடித்து சிதறியது. இதைக் கேட்ட அபிமன்யுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவன் உறைந்து நின்றான். ஆனால் அவன் சீக்கிரமே சுதாரித்துக் கொண்டு புன்னகையுடன், வேட்டையரே, இந்த முத்திரையை உடைக்க முடியாதா என்று கேட்டார். அபிமன்யுவின் முகத்தில் புன்னகை இருந்தாலும் பயம் அவன் இதயத்திற்குள் மெதுவாக பரவத் தொடங்கியிருந்தது. சூரியவர்மன் இதை புரிந்து கொண்டு இல்லை என்பது போல தலையசைத்தார். சிறுவனே, இந்த முத்திரையை உடைப்பது அவ்வளவு எளிதாக இருந்திருந்தால் தாமா போன்ற ஒருவர் இப்படி உதவியற்ற நிலையில் இங்கு நின்றிருக்க மாட்டார் என்று கூறினார். சூரியவர்மனின் முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர் அபிமன்யுவின் தோளில் கை வைத்து, மன்னித்து விடு சிறுவனே, இதில் என்னால் உனக்கு உதவ முடியாது. நீ உண்மையிலேயே இந்த முத்திரையை உடைக்க விரும்பினால் ஒன்று நீ அமரோதய நிலையை அடைய வேண்டும், அல்லது தேவோதய வீரனை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களால் மட்டுமே உனக்கு உதவ முடியும் என்றார். இதைக் கேட்டதும் அபிமன்யுவின் கண்கள் விரிந்தன. தாமா இது போன்ற ஆட்களையும் முத்திரையையும் பற்றி பலமுறை பேசியதை அவன் கேட்டிருக்கிறான். ஆனால் ஒரு தேவோதய வீரரை கண்டுபிடித்து அவர்களின் உதவியை பெறுவது எளிதான காரியமல்ல. சூரியவர்மன் சொல்வதைக் கேட்டு அபிமன்யு தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான். அதனால்தான் ஆச்சாரியரும் மற்றவர்களும் இவ்வளவு கவலையாக இருந்தார்களா? அந்த கிராதகன் தந்திரசாலியாக இருந்திருக்கிறான். சாகும்போது கூட அவனால் எப்படி இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது? ஆச்சாரியர் சொல்வது சரிதான். நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த உலகம் ஆபத்தான மனிதர்களால் நிறைந்துள்ளது. ஒவ்வொரு அடியிலும் ஆபத்துகள் பரவி கிடக்கிறது. சில கணங்களுக்கு முன்புதான் அந்த துரோகியை தோற்கடித்ததை கொண்டாடினேன். இப்போது அவனது சூழ்ச்சியில் சிக்கிக் கொண்டேன். ஒரே கணத்தில் வானத்திலிருந்து தரையில் தூக்கி எறியப்பட்டதைப் போல் உணர்கிறேன் என்று அவன் தன் மனதிற்குள் அழுவதா, கவலைப்படுவதா, கோபப்படுவதா என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். பின்னர் அபிமன்யு ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்தான். அவனது மனம் வேகமாக சிந்தித்தது. பின்னர் முற்றிலும் மறுத்து போனது. கண்களை மூடிக்கொண்டு கைகளால் தலையை பிடித்துக்கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று சிந்திக்கத் தொடங்கினான். திடீரென்று அவனது பாட்டி ஒருமுறை சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருமுறை அவன் இதேபோல் உதவியற்ற நிலையில் இருந்தபோது அவள் அவனிடம், அபிமன்யு, வாழ்க்கை என்பது ஒருபோதும் பூக்கள் நிறைந்த நேரான எளிய பாதையில் பயணிப்பதில்லை. வாழ்க்கை பாதைகள் சமமற்றவை, கரடு முரடானவை, சில சமயங்களில் முட்டாள்களால் நிறைந்தவை. அதனால் பூக்களை காணும்போது கர்வம் கொள்ளாதே, முட்களை காணும்போது கவலை கொள்ளாதே. வந்த துன்பம் எதுவென்றாலும்
வாடி நின்றால் ஓடுவது இல்லை. அதனால் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் பீதியடையாதே. ஒரு கணம் அமைதியாக அமர்ந்து அந்த துன்பத்தை எதிர்த்து போராடக்கூடிய எல்லா வழிகளையும் பற்றி சிந்தி. அதுதான் ஒரு உண்மையான வீரனுக்கு அழகு. அந்த குரல் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அதற்குள் 4வது சுற்று தொடங்கிவிட்டது. ஆனால் அபிமன்யு தன் சிந்தனைகளில் மூழ்கியிருந்தான். தன் பாட்டியின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்த போது திடீரென்று ஒரு யோசனை அவனுக்கு தோன்றியது. அவன் திரும்பி வத்சலாவை பார்த்து, வத்சலா, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஒருவரை சந்திக்க செல்ல வேண்டும். நான் உன்னை பிறகு பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு அபிமன்யு திடீரென்று எழுந்து அந்த அரங்கத்தை விட்டு நேராக வெளியே சென்றான். அபிமன்யு மனவேதனையுடன் போர்க்களத்தை விட்டு வெளியேறுவதைக் கண்டதும் வத்சலாவின் புன்னகை பூத்த முகத்தில் சோகம் பரவியது. அரங்கத்தை விட்டு வெளியேறிய அவனை பார்த்தபடியே அவளுடைய கண்கள் இருந்தன. உண்மையில் நகுலன் அபிமன்யு மீது வேட்டை முத்திரையை பதித்தது அவளுக்கு இன்னும் தெரியாது. அந்த முத்திரை மூலம் உதிரபுரியின் வேதாள குலத்தின் கண்காணிப்பிற்குள் அவன் வந்துவிட்டான் என்பதும் அவளுக்கு தெரியாது. வேதாள குலத்திலும் சரி, உதிரபுரியிலும் சரி, சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் அவன் அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். அவர்களிடம் இருந்து அடிக்கடி தப்பி ஓட வேண்டி வரும். இத்தகைய பேராபத்து கஜசூர வீரனை அல்ல, பவித்ரோதய வீரனையே நிலைகுலைய வைக்கும். இதற்கிடையில் 4வது போட்டிக்கு பிறகு மீதமுள்ள போட்டிகள் அடுத்த நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன. அனைவரும் அரங்கத்தில் இருந்து கலைந்து சென்றனர். சூரியன் மறைந்தது. நிலவு பிறந்தது. இருள் சூழ்ந்தது. இரவின் இருளில் சந்தை தெருக்கள் வழியாக நடந்து சென்ற அபிமன்யு இளவரசி வசுதேவியை சந்தித்த அதே சத்திரத்தின் முன் வந்து நின்றான். அவன் அங்கு வசுதேவியையோ அவளது தந்தையையோ சந்திக்க வரவில்லை. அவன் சந்திக்க வந்தது வைத்தியர் அதியரசனை. சத்திரத்திற்குள் எண்ணற்ற மக்கள் ஆங்காங்கு குழுக்களாக கூடியிருந்தனர். அவர்கள் அன்றைக்கு நடந்த 4 சுற்று போர்களைப் பற்றி பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்தனர். பெரும்பாலான வீரர்கள் வேதாள குலத்தைச் சேர்ந்த நகுலனுக்கும் அபிமன்யுவுக்கும் இடையிலான மோதலைப் பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரையும் புறக்கணித்த அபிமன்யுவின் பார்வை இளஞ்சிவப்பு உடை அணிந்து தன்னை நோக்கி வந்த ஒரு அழகான பெண் மீது விழுந்தது. வழக்கத்திற்கு மாறாக வித்தியாசமாக தோற்றமளித்த அந்த அழகிய இளம்பெண் வசுதேவி. அபிமன்யு பேச வாயெடுத்த போது வசுதேவி புன்னகைத்து, அபிமன்யு, நீ இங்கு வருவாய் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அவரை ஏற்கனவே தயாராக இருக்க சொல்லிவிட்டேன் என்றாள். இதை கூறிவிட்டு அவள் முன்னால் செல்ல அபிமன்யு அவளை பின்தொடர்ந்தான். அபிமன்யு கேட்பதற்குள் அவனுக்கு தேவையானதை வசுதேவி செய்து வைத்தது அபிமன்யுவை குழப்பியது. ஆனாலும் ஒரு விஷயத்தை அவன் தெளிவாக புரிந்து கொண்டான். வசுதேவி சந்திரபுரியின் மிகப்பெரிய சத்திரத்தின் உரிமையாளர். அதனால் அவளுக்கு சக்தி வாய்ந்த பிரிவுகளுடன் வலுவான தொடர்புகள் இருந்தன. அவளிடம் சிக்கலை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. வசுதேவியை பின்தொடர்ந்த அபிமன்யுவின் கண்கள் வசுதேவியின் மீதே நிலைத்திருந்தன. அப்போது அவள் திடீரென்று திரும்பி, நாம் வந்துவிட்டோம் அபிமன்யு என்று கூறும் வரை அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கூறியவுடன் அவன் வேகமாக பார்வையை திருப்பினான். ஆனால் அதை வசுதேவி கவனித்து விட்டாள். அவள் முகத்தில் இருந்த வெட்கம் கலந்த பாவனை ஒன்று தோன்றியது. வசுதேவி எந்த வகையிலும் வத்சலாவை விட அழகில் குறைந்தவள் அல்ல. அபிமன்யு தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். அபிமன்யு, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவளை ரசிக்கும் வேலையா இது என்று திட்டினான். அப்போது அவனது சக்திகளுக்குள் ஒரு சலனம் ஏற்பட்டது. அவனது உடல் தடுமாறுவதைப் போல இருந்தது. அமரோதய வீரன் என்ற வார்த்தை அவன் மனதில் எதிரொலித்தது. வசுதேவி தன் முன்னே இருந்த அறைக்கதவை திறந்த போது அபிமன்யு ஒரு கம்பீரமான குரலை கேட்டான். உள்ளே வா சிறுவனே, நீ வருவாய் என்று எனக்கு தெரியும். கவலைப்படாதே, நான் உன்னை தாக்க மாட்டேன் என்று கூறியது அந்த குரல். இதை கேட்ட அபிமன்யு அறையை சுற்றி பார்த்தான். மூலையில் ஒரு நாற்காலி மேடையில் கால்களை மடித்து அமர்ந்திருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரை அபிமன்யு கண்டான். அவர் கண்களை மூடியிருந்தார். வசுதேவி அமைதியாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து அபிமன்யுவையும் அமருமாறு சைகை காட்டினார். ஒரு வார்த்தையும் பேசாமல் அபிமன்யு அமர்ந்து கொண்டே தனது உள்சக்தியால் அறையை அமைதியாக ஆராய்ந்தான். நகுலனுடனான போருக்கு பிறகு சக்தி வாய்ந்த நபர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பதன் முக்கியத்துவத்தை அபிமன்யு கற்றுக்கொண்டிருந்தான். பலத்த காயமடைந்திருந்த போதிலும் நகுலனால் ஒரு ஆபத்தான தாக்குதலை நடத்த முடியும் என்று அபிமன்யு முன்பே கணித்திருந்தால் அதில் இருந்து அவனால் எளிதில் தப்பி ஓடியிருக்க முடியும். உயிர் பிழைக்கும் போரில் சக்தி மட்டுமே முக்கியம் என்பதை சமீபத்திய போர் அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தது.
சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அபிமன்யுவின் கவனம் அபிமன்யுவின் நெற்றியை உற்று பார்த்து கொண்டிருந்த நடுத்தர வயது வைத்தியர் மீது திரும்பியது. அபிமன்யு வசுதேவியின் கைகளில் இருந்து தேநீர் கோப்பையை வாங்கி குடித்தார். பின்னர் மௌனத்தை களைத்துவிட்டு அவரை பார்த்து, அதியரசன் அவர்களே, நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவது நல்லது. அந்த 3 பொருட்களையும் கைப்பற்ற எனக்கு உதவுவதாக சொன்னீர்கள். அதற்கு ஈடாக நீங்கள் மருந்து தயாரிக்கும் போது உங்களுக்கு உதவ வேண்டும் என்று கூறினீர்கள். உங்கள் மருந்தை எப்போது தயாரிக்க திட்டமிட்டுள்ளீர்கள்? இப்போது என்னால் ஒரே இடத்தில் அதிக காலம் இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். போட்டியின் 2ஆம் கட்டம் தொடங்குவதற்குள் நீங்கள் மருந்தை தயார் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போட்டி முடிந்ததும் எனது பயணத்தை தொடர நான் சந்திரபுரியை விட்டு சென்று விடுவேன். அதற்குள் உங்களுக்கு என்ன உதவி தேவை என்று கூறுங்கள் என்றார். அதை கூறிவிட்டு மீதமிருந்த தேநீரை குடித்த அபிமன்யு திரும்பி வசுதேவியை பார்த்தார். அவள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். எப்போதும் எல்லாவற்றையும் நிராகரிக்கும் தொனியிலேயே இருக்கும் அபிமன்யு தான் தயாரித்த தேநீரை எதுவும் கேட்காமலேயே ஏற்றுக்கொண்டதைக் கண்டு திடுக்கிட்டார். அப்போது அபிமன்யு தன்னை பார்ப்பதைக் கண்ட வசுதேவி, அபிமன்யு, என்னிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்று தடுமாற்றத்துடன் கேட்டார். அவள் முகம் லேசாக சிவந்தது. அவள் மட்டுமல்ல, அதியரசனும் கொஞ்சம் அதிர்ச்சியோடுதான் இருந்தார். அபிமன்யுவின் மீது நகுலன் வேதாள முத்திரையை பதிந்திருந்தது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால் அவன் அதை பற்றிதான் கேட்க வருவான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அபிமன்யு அவருடைய எதிர்பார்ப்புகளை தலைகீழாக புரட்டி போட்டு அவருக்கு தேவையானதை எப்போது செய்ய வேண்டும் என்று கேட்டார். தனது ஆச்சரியத்தை மறைத்துக்கொண்டு அதியரசன் அபிமன்யுவை பார்த்து புன்னகைத்து, இளைஞனே, இதை நீ எப்போதே செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. அவர் மருந்தை முடிந்தவரை விரைவாக தயாரித்து சந்திரபுரியை விட்டு சீக்கிரம் வெளியேற வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும் என்று அவர் நினைக்கவில்லை. அதுவும் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்த ஒருவன் தானாக வந்து தன்னை வற்புறுத்துவான் என்று அவர் யோசிக்கவில்லை. அவன் மேலும் சிந்திப்பதற்குள் அபிமன்யுவின் குரல் மீண்டும் அவரை பார்த்து, ஆனால் ஒன்று, நான் முன்பு சொன்ன நிபந்தனையில் இருந்து பின்வாங்க மாட்டேன். இருப்பினும் அதில் ஒரு மாற்றத்தை மட்டும் செய்து இருக்கிறேன். ஒன்று, நீங்கள் அந்த 3 மூலிகைகளையும் எனக்கு பெற்றுத்தர வேண்டும். அது முடியாது என்றால் குறைந்தது நீங்கள் உருவாக்கும் மூலிகையில் ஒன்றாவது எனக்கு கொடுக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒப்புக்கொண்டால் அந்த மர்மமான அறிவிக்கு உங்களுடன் வர நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறிவிட்டு தேநீரை குடித்தார். அதியரசன் யோசித்தார். அபிமன்யு மீண்டும் அவரை பார்த்து, நேற்று வரை என் உதவி உங்களுக்கு எதற்காக தேவை என்று எனக்கு தெரியாது. அதனால் அது பற்றி நான் சந்தேகம் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று எனக்கு உங்கள் உதவி தேவை, உங்களுக்கு என் உதவி தேவை என்ற இக்கட்டான நிலையில் நாம் இருக்கிறோம். இனி சந்தேகம் கொள்ள அவசியம் இல்லை என்றார். உண்மையில் அந்த முத்திரையை பற்றிய செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவிவிட்டது என்பதை அபிமன்யு அறிந்திருந்தான். அதியரசன் அதை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார் என்றும் அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவர் அவனை பயன்படுத்தும் முன் அவன் அவரை பயன்படுத்த திட்டமிட்டான். அவன் இப்போது அதியரசனை தேடி வர 2 காரணம் இருந்தது. ஒன்று, மூலிகைகள் என்றாலும் மற்றொன்று அவர் அமரோதய வீரர் என்பதால். அமரோதய நிலையை அடைந்த வீரரும் திறமையான வைத்தியருமான அதியரசன் தன் அருகில் இருந்தால் அவனால் சந்திரபுரியில் இருந்து பாதுகாப்பாக வெளியேற முடியும். போட்டியில் வெற்றி பெற்றால் வத்சலா தனக்கு முழுமையாக உதவுவாள் என்று அபிமன்யுவுக்கு தெரியும். ஆனால் அவளால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உதவ முடியாது என்பதும் அவனுக்கு தெரியும். அதியரசரை வைத்துக்கொண்டு தன் பாட்டியை மீட்டெடுக்க வேண்டும் என்று அபிமன்யு யோசித்து வைத்திருந்தார். அதியரசன் உடன் சென்றால் சண்டை நிகழ்வதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அவர் ஒரு அமரோதய வீரர் என்பதால் பலர் அவர்களை தாக்க தயங்குவார்கள். அதனால் அவனுடைய சக்தியை வெளிக்காட்ட வேண்டிய அவசியமும் குறைவு. அதனால் அவன் வேதாள குலத்தவரிடம் மாட்டுவதற்கான வாய்ப்பும் குறைவு. ஆனால் அதியரசன் அபிமன்யுவுடைய தந்திரத்தை முன்னரே கண்டுபிடித்து விட்டார் என்பதை அபிமன்யு உணரவில்லை. அதியரசன் புன்னகையுடன் அவனை பார்த்து, சிறுவனே, நீ நிறைய யோசிக்கிறாய். நான் உன்னிடம் ஒரு உதவி கேட்டேன். ஆனால் நீ என்னை உன் பாதுகாவலனா ஆக்கிக் கொள்ள விரும்புகிறாய். இது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அதியரசனின் முகத்தில் கோபம் மின்னியது. அபிமன்யு அதை பொருட்படுத்தாமல், நான் உங்களிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எனக்கு அதிக நேரம் இல்லை. இந்த போட்டி 30 நாட்களில் முடிந்துவிடும். வத்சலா இந்த பிரிவின் புதிய தலைவராகி விடுவாள். அதற்குள் ஒரு சாதாரண மூத்தவரின் மரணத்திற்காக வேதாள குலம் சந்திரபுரியை தாக்கும் என்று நீங்கள் உண்மையிலேயே நினைக்கிறீர்களா? என் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிக்காதீர்கள்
நீங்கள் நினைப்பதைப் போல யாரும் சந்திரபுரியையும் என்னையும் தாக்கவும் மாட்டார்கள். நீங்களும் எனக்கு காவலராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று புன்னகையுடன் கூறினார். அதியரசன் அதிர்ச்சி அடைந்தார். தன் முன் நிற்கும் அந்த சிறுவனை அவர் நினைத்தால் ஒரு நொடியில் கொன்றுவிட முடியும். ஆனாலும் அவரால் அதை செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் அபிமன்யுவின் புத்திசாலித்தனம். அபிமன்யு அவரை ஒரு பாதுகாவலராக மாற்றத்தான் திட்டமிட்டார். ஆனால் அதை வார்த்தைகளால் மாற்றி அவரை வாயடைக்க வைத்தார். அவனது புத்திசாலித்தனத்திற்காக அவனுக்கு உதவ அவர் முடிவெடுத்தார். ஆனால் அவர் தன் முகத்தில் எந்த ஆச்சரியத்தையும் காட்டாமல் அபிமன்யுவை பார்த்து, சரி, நீ கூறுவதற்கு நான் ஒப்புக்கொள்கிறேன். நீ கூறியபடி ஒன்று உனக்கு தேவையான மூலிகையை கொடுப்பேன், அல்லது உன் குருவுக்கு தேவையான 3 மூலிகைகளை பற்றிய தகவல்களை கொடுப்பேன். இரண்டில் எது வேண்டும் என்று நீயே முடிவு செய். முடிவு செய்துவிட்டு நீ தயார் என்றால் கூறு. நாம் நாளையே நம் பயணத்தை துவங்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை பார்த்து மற்றவர்கள் சண்டையிடாமல் சென்றால் அது உனது அதிர்ஷ்டம். அதில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் போகும் வழியில் உதிரபுரியின் வேதாள குலத்தை நாம் எதிர்கொண்டால் நான் அந்த சண்டையில் இருந்து விலகி இருப்பேன். அவர்களுடன் நீ சண்டையிடும் போது நான் உனக்கு துணையாக வருவேன் என்று நீ எதிர்பார்க்காதே. நான் வேடிக்கைத்தான் பார்ப்பேன். அதோடு நான் உனக்கு மூலிகையை கொடுத்தவுடன் நமக்குள் இருக்கும் உறவும் ஒப்பந்தமும் அருந்துவிடும். அதன் பிறகு நான் உன் அருகே கூட நிற்க மாட்டேன். அதனால் நீ எதிரிகளை சந்தித்தால் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என்றார். அதியரசன் யாருடனும் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டது இல்லை. தனக்கு சரிசமமான நிலையில் இருப்பவர்களுடன் கூட அவர் இந்த அளவிற்கு இறங்கி போனதில்லை. ஆனால் அபிமன்யுவிடம் இறங்கி போனார். அது ஏன் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. யார் இவன்? இந்த உலகின் எந்த இளைஞனுக்கும் நடக்காதது எல்லாம் ஏன் இவனுக்கு நடக்கிறது? இந்த சிறு வயதில் இவன் எப்படி இவ்வளவு தூரம் வலிமையானவனாக இருக்கிறான்? இவனது விதி என்ன? என்னால் ஏன் இவனை ஒதுக்க முடியவில்லை? இவனுக்கு உதவலாம், இவனோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று என் மனம் ஏன் சொல்கிறது என்று அவர் யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு யோசனையை விலக்கிவிட்டு அபிமன்யுவை பார்த்து புன்னகைத்து, சிறுவனே, இப்போது நாம் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்துவிட்டோம். இதன் பிறகு நீ என்னிடமிருந்து உன் அடையாளத்தை மறைப்பது நியாயமானது அல்ல. ஒப்பந்தத்தின் அழகே நேர்மைதான். நீ அதை நிலைநாட்டுவாயா, இல்லை நிராகரிப்பாயா என்று கேட்டார். அமைதியாக இருந்த அபிமன்யுவை நோக்கி அதியரசனின் பார்வை அம்பு போல பாய்ந்தது. அபிமன்யுவும் அவரை நேருக்கு நேர் பார்த்தான். அதியரசன் வார்த்தைகளை கேட்டவுடன் முதலில் அபிமன்யு யோசித்தான். பின்னர் சுதாரித்துக் கொண்டான். அவன் அமைதியான குரலில், என்ன சொல்கிறீர்கள் வைத்தியரே? நான் ஏன் என் அடையாளத்தை மறைக்க வேண்டும்? அப்படி மறைக்க என்ன அவசியம் இருக்கிறது? நான் வத்சலாவின் பிரதிநிதியாக துவாரகர் குல போட்டியில் பங்கேற்க வந்திருக்கும் சாதாரண சிறுவன். என் அடையாளத்தை உங்களிடம் மறைப்பதால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று கேட்டான். அதை கேட்டு அதியரசன் சிரித்தார். சிறுவனே, ஒரு 4ஆம் நிலை உருமாற்ற மாத்திரையையும் மாறுவேட மந்திரத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு அமரோதய வீரனை ஏமாற்ற முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா? நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் போலி வேஷத்தில் ஏமாறுகிறேன் என்று நம்புகிறாயா? உன் உண்மையான அடையாளத்தை என்னால் பார்க்க முடியாது என்று உறுதியாக இருக்கிறாயா என்று கேட்டார். அவரது சிரிப்பில் ஏளனம், கர்வம், அகங்காரம் அனைத்தும் தன் கைக்குள் இருக்கிறது என்ற தைரியமும் இருந்தது. அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த வசுதேவி அதிர்ச்சி அடைந்தாள். அவள் முதலில் அவனை ருத்ரன் என்று அறிந்திருந்தாள். பின்னர் அவன் ருத்ரன் அல்ல, அபிமன்யு என்ற உண்மையை புரிந்து கொண்டான். இருப்பினும் அவன் பெயரை மட்டும்தான் மாற்றி இருக்கிறான் என்று அவள் இவ்வளவு நேரம் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவன் தன் தோற்றத்தையே மாற்றியிருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. துவாரகர் குல போட்டியில் இருந்து பாதியில் வெளியேறிய அபிமன்யு அதியரசனை சந்திக்க வந்தான். அவருடன் பேசிய போது தனது மாறுவேடத்தை அவர் கண்டுபிடித்து விட்டார் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஆனால் அவன் அதைக் கண்டு பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. ஒரு அமரோதய வீரன் முன்னால் எந்த ரகசியமும் மறைந்திருக்காது என்பதை அபிமன்யு அறிந்திருந்தான். அதற்கு பெரிய உதாரணமே சிவமாதவர் மற்றும் செல்வராயர்தான். அவர்கள் அவனை முதல் பார்வையிலேயே ஏதோ தவறு இருக்கிறது என்பதையும் அவனது அடையாளம் இது இல்லை என்பதையும் யூகித்து விட்டனர். அபிமன்யு அதியரசனை பார்த்து, எதுவாக இருந்தால் என்ன? எனது அடையாளத்திற்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, நீங்கள் என்னை கண்டு பயப்படுகிறீர்களா என்று கேட்டார். உண்மையில் அபிமன்யு மீது அதியரசனுக்கு இருக்கும் சந்தேகத்தை விட அதியரசன் மீது அபிமன்யுவுக்கு அதிக சந்தேகம் இருந்தது. அதியரசன்
எந்த பிரிவைச் சேர்ந்தவர் என்பதை அறிய அபிமன்யு ஆர்வத்தோடு இருந்தான். ஏனென்றால் அவனால் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப முடியவில்லை. தனக்கும் அதியரசனுக்கும் இடையே ஒரு சண்டை மூண்டால் அதில் இருந்து தன்னால் உயிர் பிழைக்க முடியுமா என்ற சந்தேகம் அபிமன்யுவுக்கு இருந்தது. ஒரு அமரோதய வீரனால் தன்னுடைய மூல சக்தியை பயன்படுத்தி இயற்கையின் உதவியை நாட முடியும் என்று தாமா அவனிடம் கூறியிருந்தார். ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்ட அபிமன்யு அதியரசனை பார்த்து புன்னகைத்து, இங்கு பாருங்கள், என் அடையாளத்தை மறைப்பதற்கு எனக்கு பல தனிப்பட்ட காரணங்கள் உள்ளன. ஆனால் உங்களுக்கு அப்படி எந்த தனிப்பட்ட காரணங்கள் இருப்பது போல தெரியவில்லை. இருந்தும் நீங்கள் உங்கள் சக்திகளை முழுதாய் காட்டாமல் என் முன்னே அடக்கி வாசிக்கிறீர்களே, அதன் காரணம் என்ன? நீங்கள் பலவீனமானவர் என்று நம்பி நான் உங்களுடன் வர வேண்டும் என்பதாலா? உங்களை என்னால் வெற்றி பெற முடியும் என்ற போலியான ஒன்றை எனக்கு உருவாக வேண்டும் என்பதாலா? அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் உங்களுடன் பயணித்தால் தேவைப்படும் நேரத்தில் உங்களால் என்னை எளிதில் அடக்க முடியும் என்பதாலா? இதுதான் உங்கள் திட்டம் என்று நான் சொன்னால் நீங்கள் ஏற்பீர்களா என்று கேட்டா. அதை கூறிக்கொண்டே அபிமன்யு தனது புருவங்களை உயர்த்தியபடி முன்னோக்கி நடந்து வந்தான். தனக்கு முன்னால் அமர்ந்திருந்த அதியரசனின் கண்களை மிக நெருக்கமாக நேருக்கு நேர் பார்த்தான். இவ்வளவு நெருக்கத்தில் ஒருவன் பார்க்கும் அதியரசனால் பொய் சொல்லவே முடியாது. ஆனால் உண்மையை மறைக்க முடியும். கஜசூர நிலையில் இருக்கும் அபிமன்யுவால் மனோரீதியாக விளையாட முடியும் என்றால் அமரோதய நிலையில் இருக்கும் அதியரசனால் அதை எளிதாக சமாளிக்க முடியும். அவர் அபிமன்யுவை பார்த்து சிரித்துவிட்டு, புத்திசாலி, உன் வயதுக்கு அதிகமான வலிமையை மட்டுமல்ல, அனுபவத்தையும் பெற்று இருக்கிறாய். எதிரே நிற்பவரை மூளைக்கு தள்ளி கேள்வி கேட்டால் அவன் தடுமாற வாய்ப்பிருக்கிறது என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் அதை நான் அறிவேன் என்பதை மறந்துவிட்டாய். இருந்தாலும் உன் புத்திசாலித்தனத்திற்கு ஒரு வெகுமதி வழங்க வேண்டும். அந்த வெகுமதி, நான் உன் அடையாளத்தை கேட்க மாட்டேன். நீயும் என் அடையாளத்தை அறிந்து கொள்ள நினைக்கக்கூடாது. அதோடு நாளையல்ல, இன்றிரவே நாம் அந்த மர்மமான நீர்வீழ்ச்சியை நோக்கி செல்வோம். ஆனால் நான் உன்னை முன்பே எச்சரிக்கிறேன், அந்த இடம் சாதாரண இடம் அல்ல. அமரோதய சக்திகளை கொண்ட என்னால் கூட அந்த இடத்தை முழுமையாக கட்டுக்குள் எடுக்க முடியாது. அது கொஞ்சம் சிக்கலான இடம். அதனால் எல்லாவற்றிற்கும் தயாராக இரு என்று கூறிவிட்டு அதியரசன் வசுதேவியை பார்த்தார். வசுதேவி, மற்ற 4 பேருக்கும் தகவல் சொல்லி அனுப்பு என்றார். இப்படி கூறிவிட்டு அதியரசன் தனது சக்திகளை பயன்படுத்தி ஒரு நிழலாக மாறி மர்மமான முறையில் அங்கிருந்து மறைந்து போனார். அதியரசன் திடீரென்று மறைந்ததைக் கண்ட அபிமன்யு தன் அருகில் அமர்ந்திருந்த வசுதேவியை பார்த்து, வசுதேவி, இதை கேட்பது சரியாக இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. உன் தந்தைக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு போர் வீரரை எப்படி தெரியும் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று வசுதேவியின் கண்களை நேராக பார்த்தவாறே அமைதியாக கேட்டான். அவன் கூறியதை கேட்டவுடன் வசுதேவி ஒரு சங்கடமான நிலைக்கு சென்றாள். அதியரசனின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்று அவளுடைய தந்தை அவளுக்கு தெளிவாக கூறியிருந்தார். அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் அபிமன்யுவை வருத்தமடைய செய்யக்கூடாது என்றும் அவர் அவளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அவள் அபிமன்யுவை பதட்டத்துடன் பார்த்தபோது அவளுடைய நெற்றியில் ஒரு கவலை ரேகை தோன்றியது. இதைக் கண்ட அபிமன்யு புன்னகைத்து, வசுதேவி, நான் உன்னிடம் முன்பே சொல்லியிருக்கிறேன், நீ என் நல்ல தோழி. நீ என்னிடம் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் அது பிரச்சனை இல்லை. அது நம் உறவை எந்த வகையிலும் பாதிக்காது என்றார். உண்மையில் வசுதேவி அவனுக்கு எந்த வகையிலும் தொந்தரவு செய்ய விரும்பாத ஒருத்தியாக இருந்தார். அபிமன்யு சமீபத்தில் கண்ட பெண்களில் அவனை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளாத ஒரு ஆள் என்றார். அது வசுதேவிதான். அது அபிமன்யுவுக்கு தெரியும். அதனால் அவனும் அவளை அதிகம் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால் அவன் அங்கிருந்து கிளம்ப முடிவெடுத்தான். ஆனால் வசுதேவி அவனை தடுத்து நிறுத்தி தன்னை பின்தொடரும்படி சைகை செய்தார். அபிமன்யு சம்மதித்து அவளுடன் நடக்கத் தொடங்கினார். சத்திரத்திற்குள் இருந்த சிறப்பு அறையிலிருந்து வெளியேறிய பிறகு வசுதேவி சிறிது தூரம் நடந்து ஒரு காலியான இடத்தில் வந்து நின்றாள். பின்னர் அவள் தனது மாய மோதிரத்தை தேய்த்து அதில் இருந்து ஒரு சிறிய குப்பியை வெளியே எடுத்தாள். அந்த குப்பியில் நிறமற்ற திரவம் ஒன்று இருந்தது. அதைக் கண்டதும் அபிமன்யுவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. ஆனால் அவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. உண்மையில் அந்த குப்பியில் இருந்து ஒரு விசித்திரமான சக்தி வெளிப்படுவதை அபிமன்யு உணர்ந்தான். ஆனால் அந்த சக்தி எப்படிப்பட்டது என்பதை அவனால் கணிக்க முடியவில்லை. அவனை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், வசுதேவி அந்த குப்பையின் மூடியை திறந்த உடனேயே ஒரு கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அது அபிமன்யுவை அதிர வைத்தது. சொல்லப்போனால் பயமூர்த்தியது.
ஏனென்றால் அவர்கள் முன்னால் இருந்த இடம் காலியாக இருந்தது. அங்கு எப்படி கதவு திறக்கும் சத்தம் கேட்கும் என்று அவனுக்கு புரியவில்லை. அந்த சமயத்தில் அவர்களுக்கு முன்னால் ஒரு சிறிய ஒளிப்புள்ளி தோன்றியது. அந்த ஒளிப்புள்ளி நீளமாக வளர்ந்து ஒரு ஒளிக்கோடாக மாறியது. அந்த ஒளிக்கோடு ஒரு கதவாக மாறியது. ஒரு பரிமாண கதவு அவன் கண் முன்னால் தோன்றியது. வெற்றிடத்தில் தோன்றிய மாயக் கதவு போல அது இருந்தது. அதை கண்டதும் அபிமன்யுவின் இதயம் படபடக்க ஆரம்பித்தது. அவன் முகம் வெளிரி போனது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் இதற்கு முன்பு இது போன்ற மாயக் கதவுகளை பார்த்ததே இல்லை. அபிமன்யுவின் இதயத்தை பயம் பற்றி கொண்டது. அவன் தயக்கத்துடன் வசுதேவியை பார்த்து ஏதோ கேட்க வந்தா. வசுதேவி அவனை நிறுத்தி, பயப்பட தேவையில்லை, இது ஒரு பரிமாண அறை. முன்னர் எங்களிடம் இது போல நிறைய அறைகள் இருக்கும். மதிப்புமிக்க விருந்தினர் வந்தால் இதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போது எங்களிடம் இது போன்ற அறைகள் மிக குறைவாகவே உள்ளன. மேலும் இவற்றிற்குள் நுழைய மிகவும் அரிதான மூலிகைகள் தேவைப்படுகின்றன. அதனாலேயே இதன் பயன்பாடு குறைந்து விட்டது என்றார். அதை கேட்ட அபிமன்யு தீவிரமான குரலில், அப்படியானால் நாம் உள்ளே போகிறோமா என்று கேட்டான். அவனுடைய குரலில் இருந்த பயத்தை உணர்ந்த வசுதேவி புன்னகைத்து, கவலைப்படாதே, நான் உன்னிடம் எந்த தந்திரமும் செய்ய மாட்டேன். அப்படி செய்ய என்னால் முடியாதும் கூட என்றாள். அவளுடைய முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அபிமன்யு சிந்திப்பதற்கு நேரம் கொடுக்காமல் அவள் அவனது கையை பிடித்துக்கொண்டு அந்த பரிமாண அறைக்குள் நுழைந்தாள். அபிமன்யு அந்த பரிமாண அறைக்குள் நுழைந்த கணமே அவனது கண்களில் ஒளி வெள்ளம் பாய்ந்தது. சுற்றியிருந்த பிரகாசமான ஒளியால் அவன் கடுமையான அழுத்தத்தை உணர்ந்தான். அவன் தன் கண்களை மூடிக்கொண்டான். மீண்டும் கண்களை திறந்த போது அவன் ஒரு ஆடம்பரமான அறைக்குள் இருப்பதைக் கண்டான். அவனுக்கு தலை சுற்றியது. வசுதேவி இதை எதிர்பார்த்திருந்தாள். அதனால் அவள் வேகமாக அவனை ஒரு நாற்காலியில் அமர வைத்து அருகில் இருந்த மேசையில் இருந்து ஒரு கோப்பையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். அபிமன்யு அந்த கோப்பையை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான். கோப்பை காலியானதும் அவன் புன்னகைத்து, இது திராட்சை மதுதானே, ஆனால் ஏன் ஏதோ விசித்திரமாக இருக்கிறது என்று கேட்டான். அபிமன்யு இதற்கு முன்பு திராட்சை மது அருந்தி இருந்தான். ஆனால் இது வித்தியாசமாக இருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த கவலையை பார்த்து வசுதேவி, இதை திராட்சை மது என்று கூறலாம், ஆனால் இதில் வெறும் திராட்சைதான் இருக்கிறது என்று கூறிவிட முடியாது என்றார். என்ன சொல்கிறாய்? இதில் ஏதாவது கலந்திருக்கிறதா என்று திடுக்கிட்டான். பயப்படாதே, இது ஒரு வகையான மருந்து. முதல் முறை பரிமாண அறைக்குள் வருபவர்களது சக்தி கட்டுக்கடங்காமல் அதிகரிக்கும். அது எரிமலை வெடிப்பதைப் போல மீண்டும் மீண்டும் வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த மது உன் பதட்டத்தை குறைத்து உன்னை அமைதிப்படுத்தும். இதை குடித்த பிறகு உன் நிலையற்ற சக்திகள் அமைதியாகும் என்றார். தனது இதயம் படிப்படியாக அமைதியடைவதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. பின்னர் அவன் பார்வை அறையை சுற்றி அலைப்பாய்ந்தது. அங்கு குறைவான நாற்காலிகள் மட்டும்தான் இருந்தது. அதை பார்க்கும்போது இங்கு அதிகமாக ஆட்கள் வருவதில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் மனதில் எழுந்த கேள்வியை புரிந்து கொண்ட வசுதேவி புன்னகைத்து, அபிமன்யு, பொதுவாக இந்த அறையை என் தாத்தா தான் பயன்படுத்துவார். ஆபத்தான நேரங்களில் எனக்கு ஒளிந்து கொள்ள இடம் வேண்டும் என்று இந்த குப்பியை அவர் எனக்கு தந்தார். இந்த குப்பிதான் இதை திறக்கும் சாவி. இந்த பரிமாண அறையை தேவோதய நிலைக்கு கீழே இருக்கும் எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவோதய வீரன் இதை கண்டுபிடித்தாலும் இதை திறப்பதற்கு அபரிமிதமான ஆற்றல் தேவை. அதனால் இங்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று அவர் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தார் என்றார். வசுதேவி தனக்காக மிகவும் விலைமதிப்பற்ற ஒன்றை பயன்படுத்தி இருக்கிறாள் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அவன் அவளுக்கு நன்றி கூறி, எனக்காக நீ உன் ரகசியத்தை வெளிக்காட்டியிருக்கிறாய். நான் உனக்கு ஒரு உறுதியளிக்கிறேன். என்றாவது ஒரு நாள் உனக்கு என் உதவி தேவைப்பட்டால் நான் நிச்சயமாக முன்னால் வந்து நிற்பேன். எக்காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டேன் என்றார். அபிமன்யுவின் முகத்தில் பெருமையும் புன்னகையும் தெரிந்தன. இதை பார்த்த வசுதேவி, நன்றி அபிமன்யு என்றார். புன்னகைத்தபடியே அவள் தன் பேச்சை தொடர்ந்தாள். இந்த அறைக்குள் நாம் பேசுவதை யாராலும் கேட்க முடியாது. அதோடு இங்கிருக்கும் சக்தி உன் மீதுள்ள வேதாளகுல முத்திரையை அடக்கும். அதனால் வெளியே வேதாளகுல வீரர்கள் இருந்தாலும் அவர்களால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு இதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத பள்ளக்கு போல. இதை பயன்படுத்தி நம்மால் நகரவும் முடியும். ஆனால் குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான். அதோடு இதற்குள் இருக்கும்போது நேரத்தை உணர முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இரு. அதன் பிறகு அடிக்கடி இந்த சிறப்பு மதுவை அருந்த வேண்டும். இது வருணபூத சக்திகளைக் கொண்டு உருவாக்கப்பட்ட மது. இது இங்கே உன்னை அமைதியாகவும் வைத்திருக்கும்.
அதோடு உன் பிரம்மக்கலை பாதைக்கு உறுதுணையாகவும் இருக்கும் என்றார். அவள் கூறியதை கேட்க கேட்க அபிமன்யு திகைத்து நின்றான். வர்ணபூத சக்தி என்ற வார்த்தையை கேட்டதும் அவனது ஆர்வம் அதிகமானது. இது உண்மையிலேயே வர்ணபூத சக்தியால் செய்யப்பட்டதா? உன் தாத்தாவிடம் வர்ணபூத சக்தி இருக்கிறதா என்று கேட்டான். உண்மையில் அந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் உண்மை அதுவல்ல. என் தாத்தாவால் எந்த மூல சக்தியையும் கட்டுப்படுத்த முடியாது. இத்தனைக்கும் நாங்கள் வர்ணர் குலத்தை சேர்ந்தவர்கள். இருந்தும் என் தாத்தாவால் பஞ்சபூத சக்திகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஏமாற்றம் நிறைந்த குரலோடு கூறினான். உடனே அபிமன்யு தீவிரமான குரலில், சரி, நீங்கள் பயன்படுத்தும் வர்ணபூத சக்தி எங்கு இருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அவனது கண்களில் ஒரு தீப்பொறி தெரிந்தது. பஞ்சபூத சக்தியை அடைய வேண்டும் என்பதுதான் அபிமன்யுவின் லட்சியம். அதில் மிகவும் முக்கியமான மற்றும் மர்மமான வர்ணபூத சக்தியை பற்றி கேட்டவுடன் அவனது இதயம் துள்ளி குதிக்க ஆரம்பித்தது. அதுவும் வசுதேவியிடம் இருந்து இது குறித்து கேட்போம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வசுதேவி சிரித்துக் கொண்டே, அபிமன்யு, எனக்கு அதை பற்றி அதிகம் தெரியாது. இந்த சக்திகளை நாங்கள் ஒரு சிறப்பு வைத்தியரிடமிருந்து பெற்றோம். ஆனால் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இருப்பினும் என் தாத்தா ஒருமுறை என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். நீண்ட காலத்திற்கு முன்பு சந்திரபுரியில் நிரஞ்சனா என்ற அழகான வீராங்கனை ஒருவர் வாழ்ந்ததாக கூறினார். அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்றும் பரிணாமங்களை பயன்படுத்த தெரிந்தவள் என்றும் கூறினார். ஒருமுறை தனது பிரிவைச் சேர்ந்த ஒரு வீரரை காப்பாற்ற அவள் சக்தி வாய்ந்த 10 குலங்கள் என்று அழைக்கப்படும் ருத்ரமந்தார பிரிவுகளுக்கு எதிராக போரிட்டாள். அவள் பிறப்பிலிருந்தே முத்து போன்ற வெண்மையான கண்களை கொண்டிருந்தாள் என்றும் கூறப்பட்டது. இந்த திறமையால் அவள் வர்ணபூத சக்தியை பெற்றாள் என்றும் கூறப்படுகிறது என்றாள். வசுதேவி கூறியதை அபிமன்யு உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். வசுதேவி தன் பேச்சை தொடர்ந்தார். என் தாத்தா இந்த வர்ணபூத சக்தியின் சிதறலை சந்திரபுரியின் மர்மமான நீர்வீழ்ச்சிக்கு அருகில் கண்டதாக கூறினார். ஆனால் அது பழைய கதை. அதன் பிறகு அந்த நீர்வீழ்ச்சியை பற்றியும் யாரும் பேசவில்லை. அதை பார்த்ததாகவும் யாரும் கூறவில்லை. அது மர்மமானதாகவே இருந்து வருகிறது என்றார். அபிமன்யு ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தார். வசுதேவி அவனை பார்த்து, சரி, நீ முதலில் கேட்டதற்கு வருகிறேன். உனக்கு அதிகரசன் பற்றிய சந்தேகம் இருக்கிறது அல்லவா? என்னால் அவரை பற்றி முழுதாக கூற முடியாது. ஆனால் அவர் நம்பகமானவர் என்றும் அவர் ஒரு சக்தி வாய்ந்த பிரிவைச் சேர்ந்தவர் என்றும் உறுதியாக கூற முடியும். அவருடைய பிரிவு எவ்வளவு வலிமையானது என்றால் ருத்ரமந்தார அமைப்பின் ஆட்கள் கூட அதை பகித்துக் கொள்ள துணிய மாட்டார்கள். அந்த பிரிவு பழங்காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. அதன் உண்மையான இருப்பிடம் யாருக்கும் தெரியாது என்று கூறப்படுகிறது என்றார். இதை கேட்டதும் அபிமன்யுவுக்கு திடீரென்று செல்வராயர் நினைவுக்கு வந்தார். அவன் வசுதேவியை பார்த்து, மூத்தவர் செல்வராயர் உடைய பிரிவை பற்றியும் இப்படி ஒரு தகவலைத்தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் துவாரகர்களுடன் இருந்தாலும் ஒரு மர்மமான குலத்தைச் சேர்ந்தவர் என்று கூறினார்கள். ஒருவேளை இவரும் அவரும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்களா என்று கேட்டான். அபிமன்யு இதை சொன்ன கணமே வசுதேவியின் முகம் வெளிரி போனது. அதியரசன் உண்மையில் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிய மர்மமும் கற்பனையும் நிறைந்த இந்திரஜித் தி டிவைன் வாரியர் கதையை பாக்கெட் எஃப்எம்மில் தொடர்ந்து கேளுங்கள். அபிமன்யு வசுதேவியிடம் செல்வராயரை பற்றி குறிப்பிட்ட போது அவள் முகம் வெளிரி போனது. அவள் வேகமாக அவனை பார்த்து, இது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றாள். அவளுக்கு யாரோ தன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டதைப் போல இருந்தது. ஆனால் அபிமன்யு அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் பேச்சை மாற்றினான். வசுதேவி, நாம் இப்போது புறப்படலாமா? உள்ளே இருந்தால் நேரம் போவது தெரியாது என்று கூறினாய். ஆனால் அதை நீயே மறந்துவிட்டாய் என்றான். அபிமன்யு இதை சொல்லும்போது வசுதேவி ஆச்சரியப்பட்டாள். ஒரு பக்கம் அபிமன்யு பேசிக்கொண்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனது மூளை நேரத்தை கணக்கிட்டுக் கொண்டிருந்தது. இதுதான் ஒரு உண்மையான பிரம்மக்கலை வீரனுக்கு அழகு. கண்முன்னே இருக்கும் காரியத்தை மட்டும் கவனித்து அதற்கு பதிலளிப்பவன் சிப்பாய். தான் எங்கு இருக்கிறோம், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, தான் எப்போது எதை செய்ய வேண்டும் என அனைத்தையும் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இருப்பவன்தான் தலைவன், தளபதி, மாவீரன் மற்றும் புகழுக்கு தகுதியானவன். அபிமன்யு எப்படிப்பட்டவன் என்பதற்கான ஒரு சிறு தடயத்தை வசுதேவி இன்று கண்டு கொண்டாள். இனி அவன் எடுக்கும் முடிவில் அவளுக்கு கூடுதல் நம்பிக்கை இருக்கும். அவள் அதே ஆச்சரியத்துடன் அபிமன்யுவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தாள்.
அதிகரசன் கூறிய அந்த மர்ம நீர்வீழ்ச்சியை சுற்றி அறியப்படாத மர்மம் நிறைந்த சக்திகள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் அதிகரசன் தனது தனித்துவமான மருந்தை அங்கே தயாரிக்க திட்டமிட்டார். அதை உணர்ந்த போது அபிமன்யு இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்தார். அதற்காக முயற்சி செய்தார். அதிகரசனும் ஒத்துக்கொண்டார். அதிகரசன் உருவாக்கப் போகும் மருந்து அமரோதய நிலையில் இருக்கும் அதிகரசனது முத்திரையை உடைக்கும் என்றால் கஜசூர நிலையில் இருக்கும் அபிமன்யுவின் முத்திரையை ஏன் உடைக்காது? ஆனால் அபிமன்யுவின் மனதிற்குள் ஒரே ஒரு சந்தேகம்தான் இருந்தது. வலிமையிலும் அனுபவத்திலும் என்னை விட பல படிகள் உயர்ந்து நிற்கும் அதிகரசனை போன்ற ஒரு சக்தி வாய்ந்த வீரரை பயமுறுத்தும் ரகசிய சக்தி எது? இந்த கேள்விதான் அபிமன்யு மனதில் ஓடியது. அபிமன்யு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த போது வசுதேவி அவனை நிஜ உலகிற்கு கூட்டி வந்தாள். அவன் முன்னால் பரிமாண அறையின் நுழைவாயில் திறந்திருந்தது. பரிமாண அறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் இருவரும் நகரத்தின் கிழக்கு திசையை நோக்கி பயணித்தனர். இந்த நேரத்தில் அபிமன்யு வசுதேவியிடம் எந்த வீண் பேச்சிலும் ஈடுபடவில்லை. அவன் ஒரு யோசனையில் மூழ்கியிருந்தான். அவர்கள் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்தனர். அதனால் சந்திரபுரியின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மலைக்காடுகளை அடைய அவர்களுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அவர்கள் தரை இறங்கியதும் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தனர். அவர்கள் முன்னால் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. கொடூர மிருகங்களும் அறியப்படாத மர்மங்களும் ஒருங்கே கொண்ட இடம் போல தெரிந்தது. அவ்வப்போது மிருகங்களின் அலறல்கள் மட்டும் கேட்டது. அந்த சமயத்தில் அபிமன்யு ஏதோ ஒன்றை தவறாக உணர்ந்தான். தூரத்தில் பல சக்தி வாய்ந்த உருவங்கள் கிளம்புவதையும் அவர்கள் தன்னை நோக்கி வருவதையும் அவனால் உணர முடிந்தது. அவன் வேகமாக திரும்பி வடக்கு திசையை பார்த்தான். இவை யாருடைய சக்திகள்? இவை பவித்ரோதய வீரர்களுடைய சக்தி போல் தோன்றுகிறது என்று யோசிக்க ஆரம்பித்தான். அறியப்படாத அந்த சக்திகள் நெருங்கி வருவதை உணர்ந்ததும் அபிமன்யுவின் புருவங்கள் சுருங்கின. என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அவன் வசுதேவியை பார்த்தான். அவளது முகத்திலும் எரிச்சல் தெரிந்தது. அவளுடைய முகபாவனையைப் பற்றி அதிகம் யோசிக்காமல் அருகில் வந்து கொண்டிருந்த சக்திகள் மீது அபிமன்யு கவனம் செலுத்த ஆரம்பித்தான். வசுதேவி, அதியரசன் வேறு சிலரையும் அழைத்திருக்கிறாரா என்று கேட்டா. அபிமன்யு பேசிய போது அவன் முகத்தில் கோபத்தின் சாயல் தெரிந்தது. உண்மையில் தன்னை சுற்றி அதிக ஆட்கள் இருப்பது சிக்கலை வரவழைக்கும் என்பதை அபிமன்யு அறிந்திருந்தான். இதுவரை சுகந்தன், சசிரேகா, குணசேகரன் மற்றும் பரதன் ஆகியோர் மட்டுமே தன்னுடன் வருவார்கள் என்று அபிமன்யு நம்பியிருந்தான். அவர்களில் எவராலும் அபிமன்யுவை கொல்ல முடியாது. அதனால் அவர்கள் ஒரு பிரச்சனையே இல்லை. அபிமன்யு கஜசூர நிலையில் இறுதி கட்டத்தில் இருந்தாலும் அவனது வலிமையால் அவனால் பவித்ரோதய வீரனையே நசுக்க முடியும். இருந்தாலும் வருபவர்கள் பவித்ரோதய நிலையையே கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருந்தால் அது அவனுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அபிமன்யு என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட வசுதேவி, இல்லை அபிமன்யு, இவர்கள் சந்திரபுரியில் இருந்து அழைக்கப்பட்ட வீரர்கள் அல்ல. ஒருவேளை அதியரசனுடன் வந்தவர்களாகவோ அல்லது அவருடைய பிரிவை சேர்ந்தவர்களாகவோ இருக்கலாம். மருந்து தயாரிக்கும் போது அவருடைய பிரிவைச் சேர்ந்த சிலர் உறுப்பினர்கள் அவருடன் இருப்பார்கள் என்று அவர் ஏற்கனவே என்னிடம் கூறியிருந்தார். அதியரசன் தயாரிக்கப் போகும் மருந்து ஒரு பவித்ரோதய வீரனை அமரோதய வீரனாக மாற்ற உதவும். அதனால் பலர் அவருக்கு ஆதரவு கரம் கொடுக்க வாய்ப்பிருக்கிறது என்றார். ஆனால் அதை கூறும்போது அவள் முகத்திலும் ஒரு எரிச்சல் இருந்தது. இதை பார்த்த அபிமன்யு தீவிரமான குரலில், வசுதேவி, இவர்களை உனக்கு தெரியுமா என்று கேட்டான். தன் முகத்தில் இருந்த வெறுப்பை அபிமன்யு பார்த்து விட்டான் என்பதை வசுதேவி உணர்ந்தாள். அவள் விரைவாக பேச்சை மாற்ற ஆரம்பித்தாள். அபிமன்யு, அங்கு பார், சசிரேகாவும் மற்றவர்களும் வந்துவிட்டார்கள் என்று தெற்கு திசையை சுட்டிக்காட்டினார். அங்கே 4 ஒளிரும் நட்சத்திரங்கள் மேகங்களை கிழித்துக் கொண்டு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இருபுறங்களிலிருந்தும் இருவேறு சக்திகள் வருவதைக் கண்ட அபிமன்யு கொஞ்சம் பதட்டப்பட்டார். அந்த சமயத்தில் அவர்களுக்கு முன்னால் இருந்த அடர்ந்த காட்டுக்குள் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளி பெரும் வேகத்தில் இருளை கிழித்துக் கொண்டு அபிமன்யு மற்றும் வசுதேவிக்கு அருகில் வந்து இறங்கியது. அது அதியரசன். அதியரசனை பார்த்ததும் அபிமன்யு புன்னகைத்தான். அதியரசனும் அவனை பார்த்தார். அபிமன்யுவை அங்கே கண்டதில் அதியரசனுக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை. அபிமன்யு அனைத்திற்கும் தயாராகி விட்டான் என்பதை புரிந்து கொண்டார். அந்த சமயத்தில் அடுத்தடுத்த ஆட்கள் வந்து இறங்க துவங்கினர். அந்த வலிமையான வீரர்களின் வருகையைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்படவும் இல்லை, பதட்டப்படவும் இல்லை. அந்த கூட்டத்தில் நீல நிற ஆடை அணிந்து கொண்டு முகத்தில் ஆணவத்தோடு கம்பீரமாக ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அவன் அபிமன்யுவின் கவனத்தை ஈர்த்தான். தனது பலம் கஜசூர நிலையை எட்டிய போதிலும் தன்னால் ஏன் இந்த வீரனின் சக்தியை உணர முடியவில்லை என்று அபிமன்யுவுக்கு புரியவில்லை. அபிமன்யு அவனை புறக்கணித்து விட்டு தன் கவனத்தை மீண்டும் அதியரசன் பக்கம் திருப்பினான்.
அப்போது அந்த நீல உடை அணிந்த வீரன் முன்னால் வந்து, அதியரசன் அவர்களே, என்னை மன்னியுங்கள், இளவரசி மேனகாவும் வந்திருக்கிறார் என்றான். அதை கூறும்போது அந்த வீரனின் முகத்தில் ஒரு ஆணவ புன்னகை பரவியது. அந்த புன்னகையைக் கண்ட அதியரசன் கடுமையாக, பரணி, உனக்கு வலிமை அதிகமாய் இருப்பதால் கர்வமும் அதிகமாய் ஏறி இருக்கிறது. அந்த அருவி ஒரு மர்ம பிரிவின் பிரதேசத்தில் இருக்கிறது என்று நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அங்கு யாராலும் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்றும் சொல்லியிருந்தேன். இளவரசியை அழைத்து வராதே என்றும் வற்புறுத்தியிருந்தேன். ஆனால் நீ எந்த தைரியத்தில் அவரை அழைத்து வந்தாய்? அவரை உன்னால் தனியாக பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறாயா என்று கர்ஜித்தார். அந்த சமயத்தில் வானத்திலிருந்து ஒரு அபாயகரமான பறவை வானத்தில் வட்டமிட்டது. அதை அதியரசன் கவலையுடன் அண்ணாந்து பார்த்தார். இரவின் இருளில் பயங்கரமான சக்தியை வெளிப்படுத்திய அந்த பிரம்மாண்டமான உயிரினம் அடர்ந்த காட்டின் மீது வேகமாக பறந்தது. அந்த பறவை அபிமன்யு, அதியரசன் மற்றும் அங்கு கூடியிருந்த வீரர்களை சுற்றி சுற்றி வந்தது. பின்னர் அது காட்டை நோக்கி சென்றது. அது அனுமதிக்காக காத்திருப்பதைப் போல தெரிந்தது. அதியரசனின் வார்த்தைகளை கேட்டதும் நீல உடை அணிந்த பரணியின் முகத்தில் ஆணவம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவன் தற்பெருமையுடன், பெரியவரே, நீங்கள் அதிகமாக கவலைப்படுகிறீர்கள் என்று தோன்றுகிறது. என்னுடன் 5 கஜசூரர்கள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட கஜ தீரர்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒரு கூட்டத்தைக் கண்டால் சந்திரபுரி பேரரசு மண்டியிடும். அப்படி இருக்கையில் அந்த மர்ம பிரதேசத்தில் வாழும் பழங்குடியின மக்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று கேட்டான். அந்த பிரம்மாண்டமான பறக்கும் மிருகத்திடமிருந்து வெளிப்பட்ட சக்தி மிகவும் தீவிரமாக இருந்ததால் அடர்ந்த காட்டில் மறைந்திருந்த சக்தி வாய்ந்த விலங்குகள் கூட வெகு தூரம் ஓடிவிட்டன. அனைவரின் கவனமும் வானத்தில் இருந்த அந்த பறவையின் மீதே நிலைத்திருந்தது. இதைக் கண்ட அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். இது விசித்திரமாக இருக்கிறது. இந்த சக்திகள் ஏன் எனக்கு மிகவும் பழக்கப்பட்டவையாக தோன்றுகின்றன? இந்த இளவரசியா? அவள் எந்த பிரிவைச் சேர்ந்தவள்? அவளை பாதுகாக்க ஒரு பவித்ரோதய வீரன், 5 கஜசூரன் மற்றும் 20க்கும் மேற்பட்ட கஜதீரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பிரிவால் இத்தனை வீரர்களை அனுப்ப முடியும் என்றால் அவர்கள் சாதாரண பிரிவாக இருக்க வாய்ப்பில்லை. உண்மையில் இந்த இளவரசியா என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தார். பரணியின் ஆணவ புன்னகை இன்னும் இறங்கவில்லை. அவனது பார்வை அதியரசனுக்கு அருகில் இருந்த சக்தி வாய்ந்த உருவங்களில் இருந்து நகர்ந்து இறுதியில் அபிமன்யு மீது நிலை பெற்றது. அபிமன்யு அங்கிருந்த ஒரு பாறையில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான். பரணியை பார்த்தபோது அபிமன்யுவுக்கு வெறுப்புத்தான் வந்தது. அவனிடம் பேசுவதில் எந்த பயனும் இல்லை என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அதனால் அவன் கண்களை மூடிக்கொண்டு போரில் தான் பெற்ற வேதாள குலத்தின் இரத்தக்கர தந்திரத்தை புரிந்து கொள்ள முயன்றான். இந்த நுட்பம் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முயற்சித்ததில் என் சக்தியில் பாதி போய்விட்டது. இதை முழுமையாக செயல்படுத்த முதலில் இரத்த புகை நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இரத்த புகை நுட்பத்தின் மூலம் புகையை உருவாக்கி இரத்த நகமாக மாற்றி தாக்க இந்த நுட்பம் பயன்படும். அதனால் ஒன்று நான் இரத்த புகை நுட்பத்தை கற்க வேண்டும், அல்லது பவித்ரோதய வீரனாக மாற வேண்டும். இல்லையென்றால் எவ்வளவு நாள் ஆனாலும் என்னால் இந்த நுட்பத்தை செயல்படுத்த முடியாது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அதனால் பயிற்சியை களைத்துவிட்டு அவன் அதியரசனை நோக்கி நடந்து சென்றான். மூத்தவரே, அனைவரும் வந்துவிட்டார்கள் என்றால் நாம் இப்போதே புறப்படலாமா என்று புன்னகையுடன் கேட்டா. அனைவரும் அவனை உற்று நோக்கினர். உண்மையில் பரணியின் ஆணவத்தை பார்த்த பிறகு சசிரேகா, குணசேகரன் மற்றும் சந்திரபுரியைச் சேர்ந்த அனைத்து சக்தி வாய்ந்த நபர்களின் முகங்களிலும் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது. பரணியின் ஆணவத்தை அடக்க அவர்கள் அனைவரும் துடித்துக் கொண்டிருந்தனர். அவனது கர்வம் அவர்களை எரிச்சலடைய வைத்தது. ஆனால் அவனை சுற்றி வலிமை வாய்ந்த வீரர்கள் இருப்பதால் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. வழக்கமாக அதிக ஆணவம் கொண்டவளாக இருக்கும் சசிரேகா கூட தன் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தார். அந்த 2 பொக்கிஷங்களும் எனக்கு கிடைத்துவிட்டால் நான் என் முத்திரையை உடைத்து விடுவேன். அதன் பிறகு நான் அமரோதய வீரனுக்கு நிகரான பலத்தை அடைவேன். அதுவரை கொஞ்சம் பொறுத்து போகலாம் என்று முடிவெடுத்தார். அப்போது அவளது பார்வை அபிமன்யுவின் மீது விழுந்தது. இவன் இங்கு என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். சசிரேகாவின் எண்ணங்களை அறியாத அபிமன்யு தன் முகத்தில் எந்த கவலையையும் காட்டவில்லை. பரணி அபிமன்யுவையே பார்த்து கொண்டிருந்தார். அதியரசன் பரணியை பார்த்து, பரணி, இவர்கள் சந்திரபுரியின் சக்தி வாய்ந்த இளம் வீரர்கள். இவன் ருத்ரன். நான் உருவாக்கப் போகும் மருந்திற்கு இவன்தான் பெரும்பான்மையான உதவிகளை செய்வான். அதோடு இவர்கள் அனைவரும் எனக்கு பாதுகாப்பாகவும் எனக்கு தேவையான உதவிகளையும் செய்வார்கள். இத்தனை பேரை பார்த்த பிறகாவது நாம் போகப் போகும் இடம்
எவ்வளவு ஆபத்தானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று கோபத்தோடு எச்சரித்தா. பரணி தன் சொந்த பலத்தின் மீதான அளவு கடந்த நம்பிக்கையை வைத்து இருந்தான். அதனால்தான் அதிகரசன் கோபத்தோடு எச்சரித்தான். உண்மையில் அவன் பலம் பொருந்திய சக்தி வாய்ந்த வீரன்தான். அவனது பிரிவின் இளம் தலைமுறை கூட்டத்தில் அவன்தான் நாயகனாக இருந்தான். இளவரசி மேனகா அழகும் திறமையும் ஒன்றாய்க் கொண்ட இளம் மேதை. அவளது மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே வெறித்தனமாக பயிற்சி செய்து அனைவராலும் போற்றப்படும் ஒருவனாக அவன் மாறியிருந்தான். தன் பிரிவில் தன் தலைமுறையில் தன் அளவிற்கு சக்தி வாய்ந்தவர் யாரும் இல்லை என்ற தலைக்கணத்தில் அவன் இருந்தான். ஆனால் அதிகரசனுக்கு அருகில் நின்ற அபிமன்யுவை பார்க்கும்போது அவனுக்கு ஏதோ தவறாக இருந்தது. அவர்கள் அனைவரிலிருந்தும் மாறுபட்டவனாக இருந்தான். அவனிடம் ஏதோ ஒன்று இருப்பதாக பரணி உணர்ந்தான். தனக்கு எதிரியாகி விடுவானோ என்ற பயம் பரணிக்கு கொஞ்சம் எட்டி பார்த்தது. அப்போது அதிகரசன் அபிமன்யுவை பார்த்து, கவலைப்பட தேவையில்லை. இந்த முட்டாள் பரணி இளவரசியை இங்கே அழைத்து வருவான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முதலில் இந்த விஷயத்தை நான் ஒரு முடிவை கொண்டு வருகிறேன், பின்னர் புறப்படலாம் என்று கூறினார். அதன் பிறகு அவர் தன் பையில் இருந்து ஒரு விசிலை எடுத்து ஊதத் துவங்கினார். அவரது வாயுபூத சக்தியும் அவரது வலிமையும் இணைந்து அந்த விசிலுக்குள் சென்று வெளியேறும் போது காதை கிழிக்கும் சத்தம் கேட்டது. அப்போது அடர்ந்த காட்டை நோக்கி சென்ற பிரம்மாண்டமான கழுகு மீண்டும் அங்கு தோன்றியது. அது தன் இறக்கைகளை விரித்து ஆக்ரோஷமாக அடிக்க ஆரம்பித்தது. அந்த கழுகு ஒரு கூர்மையான அலறலை எழுப்பியது. அது காட்டில் உள்ள சக்தி வாய்ந்த மிருகங்களை இந்த பகுதியில் இருந்து விலகி இருக்குமாறு எச்சரிப்பதைப் போல இருந்தது. மர்ம நீர்வீழ்ச்சியை நோக்கி அனைவரும் புறப்பட தயாரான பிறகு அதிகரசன் ஒரு மாயக் கழுகை வரவழைத்தார். அந்த கழுகை பார்த்த கணமே அது ஒரு சாதாரண உயிரினம் அல்ல என்பதை அபிமன்யு உடனடியாக புரிந்து கொண்டான். அது 9ஆம் நிலையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தெய்வீக மிருகம் போல தோன்றியது. பலத்தின் அடிப்படையில் அது அபிமன்யுவை விட வலிமையானது. ஆனால் அதைவிட அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அடுத்து நடந்த நிகழ்வுதான். மூச்சடைக்க வைக்கும் அழகுடைய ஒரு இளம்பெண் அந்த கழுகின் முதுகிலிருந்து கம்பீரமாக இறங்கினார். சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்த அவள் கீழே இறங்கி வரும்போது தேவதையின் வருகையைப் போல இருந்தது. கீழே இறங்கியவுடன் அவளது முதல் பார்வை அபிமன்யுவின் மீது விழுந்தது. பின்னர் அது அதிகரசன் பக்கம் திரும்பியது. அவரை பார்த்து புன்னகைத்து, அதிகரசன் அவர்களே, என்னை மன்னிக்கவும். நீங்கள் வரவேண்டாம் என்று சொல்லியும் நான் இங்கு வந்து விட்டேன். நீங்கள் என்னை பற்றி தலைவரிடம் புகார் செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்றாள். அந்த அழகான பெண்ணின் வார்த்தைகளை கேட்டதும் அதிகரசனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அதை அபிமன்யு உன்னிப்பாக கவனித்தான். எப்போதும் தீவிரமாகவும் பெருமையுடனும் இருக்கும் அதிகரசன் இந்த இளம்பெண்ணின் முன் அமைதியாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டார். அது பார்க்க விசித்திரமாக இருந்தது. அங்கிருந்த அனைவரும் அந்த காட்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர். இந்திரபுரியில் வாழ்ந்தபோது பிரம்மக்கலை வீரர்களை பார்த்து அபிமன்யு பிரமித்து போயிருந்தார். அதுவும் பவித்ரோதய அமரோதய தேவோதய நிலையில் இருக்கும் வீரர்களை பார்த்து அவன் பொறாமை கொண்டான். ஏனென்றால் இந்திரபுரியில் ஒரு அமரோதய வீரனுடைய அந்தஸ்து என்பது ஒரு பிரிவின் தலைவருக்கு நிகரானது. ஒவ்வொரு பிரிவும் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்தும். ஆனால் அபிமன்யு இந்திரபுரியை விட்டு வெளியே வந்ததிலிருந்து அது தழகீழாக மாறிப்போயிருந்தது. அனைத்து பவித்ரோதய அமரோதய வீரர்களும் ஒரே மாதிரி மதிக்கப்படுவது இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றனர். சில இடங்களில் சாதாரண வீரர்கள் போல நடத்தப்படுகின்றனர். சில பிரிவுகளில் நம்ப முடியாத அளவிற்கு உயரத்தில் வைத்து பார்க்கப்படுகின்றனர். அதிகரசன் எந்த பிரிவைச் சேர்ந்தவர் என்பதை அபிமன்யுவால் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவும் இந்த வீரர்களையெல்லாம் பார்த்த பிறகு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமானதே தவிர குறையவில்லை. அந்த சமயத்தில் திடீரென்று காற்று வேகமாக அடித்தது. கழுகுகளின் கர்ஜனை மீண்டும் கேட்டது. 4 பிரம்மாண்டமான கழுகுகள் திடீரென்று வானத்தில் தோன்றின. அவை வரிசையாக தரையிறங்கின. ஒவ்வொரு கழுகும் கஜசூர வீரருக்கு நிகரான பலத்தை கொண்டிருந்தன. இதுபோன்ற கழுகுகள் பெரும்பாலும் போர்க்களங்களில் வீரர்களை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன. அதிகரசன் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் சத்தமாக கர்ஜித்தார். பின்னர் பரணியை பார்த்து, பரணி, நீயும் உன் தோழர்களும் இந்த கழுகுகளில் ஏறுங்கள். மற்றவர்கள் 2 பேர் கொண்ட கழுகுகளாக பிரிந்து ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு கழுகில் ஏறுங்கள். ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். பயணத்தின் போது யாராவது காயமடைந்தாலோ அல்லது
குழுவிலிருந்து பிரிந்து சென்றாலோ மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன்பு முதலில் உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் என்று கூறினார். அதன் பிறகு அவர் தூரத்தில் மங்களாக தெரிந்த ஒரு மலையை சுட்டிக்காட்டி, அதோ தெரிகிறது பாருங்கள், அந்த மலையை அடைய நமக்கு ஒரு 4 மணி நேரம் எடுக்கலாம். அதுவரை நீங்கள் விரும்பினால் உங்கள் பயிற்சியில் ஈடுபடலாம். ஆனால் அந்த மலைக்கு அருகில் உள்ள பள்ளத்தாக்கிற்குள் நாம் நுழைந்ததும் அனைவரும் உங்கள் சக்திகளை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லையென்றால் உங்களால் உயிருடன் திரும்ப முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்றார். அந்த மலை மூடுபனியால் சூழப்பட்டிருந்தது. அதை பார்த்தபோது அதியரசனின் முகத்தில் ஒருவித பயத்தின் சாயல் தெரிந்தது. ஏதோ கலக்கமூட்டும் பழைய நிகழ்வு ஒன்று அவர் நினைவுக்கு தோன்றியதைப் போல இருந்தது. அவர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டார். அதியரசனின் உத்தரவை கேட்டதும் அனைவரும் ஜோடி ஜோடியாக இணையத் துவங்கினர். அபிமன்யு வசுதேவியின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்த கழுகுகளில் ஒன்றின் முதுகில் எளிதாக தாவி குதித்தான். அபிமன்யு அவ்வளவு எளிதாக கழுகின் மீது அமர்ந்ததோடு வசுதேவியையும் தன்னோடு அழைத்துக் கொண்டதைக் கண்ட சசிரேகா புன்னகைத்து, அபிமன்யு போர்களில் மட்டுமல்ல, பெண்கள் இதயங்களை வெல்வதிலும் திறமைசாலிதான். முதலில் என் சகோதரி, பிறகு இளவரசி ருக்மிணி, இப்போது வசுதேவி. இந்த வேகத்தில் போனால் இந்த உலகில் இருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் இவன் மீது பொறாமை வரத் தொடங்கிவிடும். ஏன், எனக்கே வர வாய்ப்பிருக்கிறது என்றார். சசிரேகாவின் வார்த்தைகளை கேட்டவுடன் அருகில் நின்று இருந்த சுகந்தனுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. அவன் அபிமன்யுவை கோபமாக முறைத்து பார்த்தான். இவனுடைய சக்திகள் இப்போது வலிமையானதாக தெரியலாம், ஆனால் அது அதிக காலம் நீடிக்காது. நான் பவித்ரோதய நிலையை அடையும் போது எனது முதல் இலக்கு இவனாகத்தான் இருக்கும். அப்போது இவன் எப்படி தப்பிக்கிறான் என்று பார்க்கலாம் என்றான். சுகந்தனின் கண்களில் கொலைவெறி தாண்டவமாடியது. ஆனால் அபிமன்யுவின் கண்கள் தூரத்தில் இருந்த மலை மீதே நிலைத்திருந்தது. சிறப்பு வாய்ந்த வர்ணபூத சக்தியை அங்கே கண்டுபிடிப்பேன் என்று நம்புகிறேன் என்று தனக்குள்ளேயே நினைத்துக் கொண்டான். உண்மையில் அபிமன்யு ஆழிமலை காட்டின் ஒவ்வொரு குகையை பற்றியும் மர்ம பகுதிகளை பற்றியும் விசாரித்திருந்தான். அதை பற்றி தேடி அலைந்திருந்தான். ஆனால் அவனுக்கு வர்ணபூத சக்தியின் எந்த தடயமும் கிடைக்கவில்லை. வசுதேவியின் கூற்றுப்படி அந்த மர்மமான நீர்வீழ்ச்சியில் அபிமன்யுவால் வர்ணபூத சக்தியை கண்டுபிடிக்க முடிந்தால் அவனது வலிமை ஒரு கஜசூர நிலையின் உச்சத்தை தொட்டுவிடும். அபிமன்யு மாயப்பறவையில் பயணம் செய்வது இது முதல் முறையல்ல. அதனால் அவன் அதில் ஏறியவுடன் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் அவன் அக்னி கிரந்தத்தை படிக்கத் தொடங்கினான். பிரம்மக்கலையின் வேத சாஸ்திரங்களின்படி ஐம்பூத சக்தியையும் ஒருவர் கட்டுக்குள் எடுத்தால் அவரால் சிதைந்த உடலை கூட மீண்டும் உருவாக்க முடியும். ஆத்மாவை மீண்டும் மனித ரூபம் எடுக்க வைக்க முடியும். இது கிட்டத்தட்ட இறந்தவர் மீண்டும் உயிர் பிழைப்பதற்கு சமம். மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அதை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? அபிமன்யுவுக்கு பல லட்சியங்கள் இருந்தது. அதில் முதல் லட்சியம் தன் பாட்டியை காப்பாற்றுவது. அதற்கு அவன் யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவனாக மாற வேண்டும். அதனால் பஞ்சபூத சக்தியை பெற்றே தீர வேண்டும் என்று அவன் உறுதியாக இருந்தான். என்ன நடந்தாலும் சரி, வர்ணபூத சக்தியை நான் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று உறுதி கொண்டான். அந்த சமயத்தில் அவன் தனக்கு முன்னால் இருந்த பிரம்மாண்டமான மலையை உற்று பார்த்தான். யாரும் கவனிக்காதபடி அபிமன்யு தன் கைகளால் முத்திரைகளை உருவாக்கத் தொடங்கினான். அவனது உள்ளங்கைகளில் உருவாகிக் கொண்டிருந்த முத்திரைகளை சுற்றி பழுப்பு நிற சக்தி ஒன்று வெளிப்பட ஆரம்பித்தது. அது நூல் போல கீழே இறங்கி தரையில் பறந்து விரிந்திருந்த பசுமையான பள்ளத்தாக்குகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. ஆலமரம் தரையில் வேர்களை விடுவதைப் போல அபிமன்யு கழுகில் பறந்து கொண்டே நிலத்தை நோக்கி தனது சக்திகளை வேர்களாக விட்டான். அதைக் கண்ட வசுதேவி ஆச்சரியப்பட்டாள். இவன் ஏன் எதையாவது செய்து கொண்டே இருக்கிறான்? இவனுக்கு அப்படி என்ன தாகம்? விட்டால் உலகையே குடித்து விடுவான் போல. இப்படி ஒரு வெறி கொண்ட வீரனை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. இவனுக்கு வெற்றி வேட்கை இருக்கிறது என்று தனக்குள்ளேயே கூறிக்கொண்டார். அதோடு அவன் அதியரசனுக்கு உதவ மட்டும் இங்கு வரவில்லை, அவன் வர்ணபூத சக்தியை தேடி வந்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டார். உண்மையில் பஞ்சபூத சக்திகள் மிகவும் மர்மமானவை என்று தாமா அபிமன்யுவிடம் கூறியிருந்தார். அவை பொக்கிஷங்களைப் போல சட்டென கிடைத்து விடாது. அதற்கு ஒருவர் தகுதியானவராக இருக்க வேண்டும். அதற்கான வரத்தை பெற்றிருக்க வேண்டும். இயற்கை அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பண்டைய சாஸ்திரங்கள் கூறுகிறது. பஞ்சபூத சக்திகள் வாயுபூதம், வர்ணபூதம், நிலபூதம், ஆகாசபூதம், அக்னிபூதம் என 5 வகையாக இருக்கின்றன. அதை இதற்கு முன்பு பலர் பெற்று இருக்கின்றனர். பெரும்பாலான நேரங்களில்
ஒருவர் ஒரு பூதத்தை பெறுவார். எப்போதாவது இரு பூதத்தை பெற்ற ஒருவரை பார்க்கலாம். அரிதிலும் அரிதாக 3 பூதங்களை பெற்றவர்கள் ஏதாவது ஒரு மூலையில் இருப்பார்கள். இதுபோல பஞ்சபூதங்களை பெற்ற அனைவரையும் ஆராய்ந்து பார்த்தால் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். அவர்கள் உடலுக்குள் பிறக்கும் போதே பஞ்சபூதத்தின் ஒரு சுவடு குடியிருக்கும், அல்லது அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே அதற்காக தயார் செய்திருப்பார்கள். உதாரணத்திற்கு, நிரஞ்சனா பிறக்கும் போதே அந்த பாக்கியத்தை பெற்றவர். அதனால் அவரால் வர்ணபூதத்தை கைப்பற்ற முடிந்தது. இதுபோல உடலில் ஒரு தடயத்தை கொண்டவர்களால் அந்த பூத சக்தியை உணர முடியும். பின்னர் அதை தேடி சென்று அதை கட்டுக்குள் எடுக்க முடியும். மற்றவர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தால் மட்டுமே கிடைக்கும். அபிமன்யுவுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைத்தது. அதுதான் களியரக்கன். களியரக்கன் நிலபூத சக்தியை கொண்டவன். நிலபூத சக்தி பஞ்சபூதங்களில் ஒன்று. அதனால் ஒரு பூதத்திற்கு மற்றொரு பூதத்துடன் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வாய்ப்பிருக்கிறது. குறைந்தது உணரவாவது முடியும். அதனால்தான் அவன் நிலபூத பூத சக்தியை அனுப்பினான். இருப்பினும் ஒரு பெரிய ஆபத்து தனக்காக காத்திருக்கிறது என்பதை அபிமன்யு அறிந்திருக்கவில்லை. அந்த சமயத்தில் சூரியன் மறைந்து இரவு சூழ்ந்தது. களியரக்கனை வரவழைப்பதற்கான முத்திரையை அபிமன்யு செயல்படுத்தி முடித்த அடுத்த கணமே 5 மாயக் கழுகுகளும் கூர்மையான காதை பிளக்கும் சத்தத்துடன் கத்தின. பறவைகள் உரத்த குரலில் அலறத் தொடங்கின. இதை பார்த்ததும் அபிமன்யுவின் முகத்தில் கவலை தோன்றியது. தான் சவாரி செய்யும் கழுகுகளால் கண்ணுக்கு தெரியாத நிலபூத சக்தியை உணர முடியும் என்பதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனை இன்னும் ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால், அதியரசன் உடனடியாக அனைத்து கழுகு பாகன்களுக்கும் தரையிறங்குமாறு சைகை காட்டியதுதான். அதியரசனின் சைகையை பார்த்து அபிமன்யு நிம்மதி பெருமூச்சு விட்டு, இவற்றின் அலறல் சத்தம் இந்த பறவைகள் இதற்கு மேல் செல்லாது என்பதை காட்டுகிறது என்று தனக்குள்ளேயே நிம்மதி அடைந்து கொண்டான். அப்போது பரணி கோபத்தில் கத்த ஆரம்பித்தான். பெயருக்குத்தான் மாய கழுகுகள், உண்மையில் இவற்றில் எதற்கும் தைரியம் என்பதே இல்லை. இவை அனைத்தும் கோழைகள். இதையெல்லாம் எப்படித்தான் போரில் பயன்படுத்துகிறார்களோ என்று கத்த ஆரம்பித்தான். அனைவரும் தரையிறங்கினர். தரையிறங்கியவுடன் பரணி மேனகாவின் கழுகை நோக்கி நடந்து சென்றான். அந்த நேரத்தில் அதியரசனின் கணீர் குரல் ஒலித்தது. இங்கிருந்து நாம் நடந்துதான் சென்றாக வேண்டும். ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். இங்கு வசிக்கும் பழங்குடியினர் எவ்வளவு விசித்திரமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்கள் மனிதர்கள் மீது ஆழ்ந்த வெறுப்பை கொண்டுள்ளனர் என்று கூறினார். அதியரசனின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த அனைவரும் தங்கள் பார்வையை முன்னால் இருந்த மர்மமான பள்ளத்தாக்கை நோக்கி திருப்பினார்கள். இதை பார்த்த அபிமன்யு வியப்புடன், மூத்தவரே, மருந்து தயாரிக்க நீங்கள் சரியாக எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார். அபிமன்யுவின் பார்வைக்கு முன்னால் இருந்த இடம் அடர்ந்த மூடுபனி மற்றும் வானுயர்ந்த மரங்களால் மட்டுமே நிறைந்திருந்தது. நீர்வீழ்ச்சிக்கான எந்த தடயமும் அங்கு இல்லை. அதனால்தான் அவன் அதியரசனிடம் நேரடியாக கேட்டான். அதற்கு அதியரசன், சிறுவனே, இப்போதைக்கு நாம் நமது பயணத்தை நிறுத்த வேண்டும். இரவு நேர பயணம் ஆபத்தானது. அதனால் விடிந்த பிறகு புறப்படலாம். அதுவரை ஓய்வெடுங்கள் என்றார். அதன் பிறகு அபிமன்யு எதுவும் கேட்கவில்லை. அவன் அந்த மாயக் கழுகுகளை பார்க்க ஆரம்பித்தான். அபிமன்யுவுக்கு பறக்கும் சக்தி வந்துவிட்டது. ஆனால் அவன் தன்னுடைய சொந்த சக்தியை பயன்படுத்தி இங்கு பறந்து வந்திருந்தால் கிட்டத்தட்ட 10 நாட்கள் எடுத்திருக்கும். ஏனென்றால் மனிதர்கள் பெறும் பறக்கும் சக்தி என்பது கண்டடைவது. ஆனால் பறவைகளுக்கு இருக்கும் பறக்கும் சக்தி என்பது அவர்கள் பிறக்கும் போதே பெறுவது. அதனால்தான் மாய மிருகங்கள் மீது அனைவருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அந்த ஈர்ப்பின் விளைவால் சில பிரிவினர் சக்தி வாய்ந்த மிருகங்களை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடி அவற்றின் இறக்கைகளை மற்றும் நகங்களைப் போன்ற அரிய வகை பொக்கிஷங்களை பிரித்தெடுத்து அதை பயன்படுத்தி பறக்கும் விமானம், தனித்துவமான ஆயுதங்களை உருவாக்குவார்கள். இவை அனைத்தையும் தாமாதான் அபிமன்யுவிடம் கூறியிருந்தார். அதனால் இந்த மாய மிருகங்களை பார்க்கும் போதெல்லாம் அபிமன்யு கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் கொள்வார். பிறக்கும் போதே இவை பெற்ற வரங்கள் மனிதர்களின் பேராசையால் இவற்றிற்கு சாபமாக மாறிப்போய்விட்டன. அனைவரும் ஓய்வெடுக்கத் தொடங்கினர். ஆனால் அபிமன்யு தன் மந்திர மோதிரத்தில் இருந்து அக்னி கிரந்தத்தை எடுத்தான். அதை கையில் எடுத்த கணமே அவனது கண்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்க ஆரம்பித்தது. எனக்கு நேரமில்லை, நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அவன் மேலும் சிந்திப்பதற்குள் ஒரு மெல்லிய குரல் அவன் காதுகளில் விழுந்தது. அதைக் கேட்டதும் அபிமன்யு வேகமாக எழுந்தான். அருகில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மற்ற வீரர்களை திரும்பி திரும்பி பார்த்தான். அனைவரும் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர்.
அவன் ஆச்சரியத்துடன், அது யாருடைய குரல்? யாரோ என்னை தாக்க முயன்றது போல் ஏன் தோன்றியது என்று நினைத்தான். அப்போது மீண்டும் ஒரு குரல் கேட்டது. இந்த முறை அவன் திரும்பி பார்க்காமல் அது யார் என்பதை கண்டுபிடித்து விட்டான். சசிரேகா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். சசிரேகா எதுவும் பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் அபிமன்யுவின் கையை பிடித்து காட்டின் ஆழத்தை நோக்கி வேகமாக பறந்தாள். அபிமன்யு சக்தி வாய்ந்தவனாக இருந்தாலும் சசிரேகாவின் உண்மையான வலிமை தன்னை விட உயர்ந்தது என்று அவனுக்கு தெரியும். அதனால் அவன் அவளுடன் சண்டையிடுவதற்கு பதிலாக அவளை பார்த்து, சசிரேகா, இந்த இடம் முழுக்க விசித்திரமான விஷப்புகை சூழ்ந்துள்ளது. அமரோதய வீரர்களால் கூட இங்கு நீண்ட நேரம் இருக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதை இங்கேயே சொல், உள்ளே செல்ல வேண்டாம் என்றார். அபிமன்யுவின் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் மறைந்திருந்த கோபத்தை சசிரேகா உணர்ந்தாள். அவள் லேசாக புன்னகைத்தபடி, இங்கு பார், பொதுவாக நான் எதை பற்றியும் கவலைப்படுவது இல்லை. யார் வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை, யார் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. இருந்தாலும் நான் உனக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அதியரசன் ஒன்றும் புனிதன் அல்ல. அவனிடம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. நாம் அனைவரும் அவனது மர்ம வலையில் சிக்கிக் கொண்டோம் என்றாள். அபிமன்யு சந்தேகத்துடன் அவளை பார்த்தார். உடனே சசிரேகா, இங்கு பார், நான் பொய் சொல்லவில்லை. ஏனென்றால் உன் உதவி எனக்கு தேவை. அதனால்தான் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சொல்லப்போனால் இதை நான் உனக்கு செய்யும் ஒரு மறு உதவி என்று நினைத்துக்கொள். ஒருவேளை நீ நம்பவில்லை என்றால் நான் உனக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன். இவர்கள் அனைவரும் தெற்கு பகுதியில் இருக்கும் திரிகால பேரரசின் சக்தி வாய்ந்த பிரிவான கடககால பிரிவை சேர்ந்தவர்கள். கடககால பிரிவில் பவித்ரோதய வீரர்கள் எண்ணில் அடங்காமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அவள் சொன்னதை கேட்டதும் அபிமன்யுவின் முகத்தில் இருந்த புன்னகை நொடிப்பொழுதில் மறைந்தது. சசிரேகா சொல்வது உண்மையா பொய்யா? நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.